ராஜா ராஜா. அப்பா ஏன் தொண்டை கிளியர் தாட்ட கத்துறீங்க? நான் என்ன செவிடு நினைச்சீங்களா? அது சரி, பேப்பரை பார்த்துட்டு அவ்வளவு அர்ஜென்டா கூப்பிடுறீங்களே எதுக்கு? மறுபடியும் டவுன் விலை ஏறிடுச்சா என்ன? அட அது இல்லடி, ரொம்ப த்ரில்லிங் நியூஸ். என் புள்ளையும் மருமகளும் இன்னைக்கு கோர்ட்ல மோதிக்க போறாங்கடி. என்னன்னா அது? அவங்க 2 பேருக்கு ஏதாவது சண்டை நடந்துச்சா? அவங்க 2 பேருக்கு சண்டை இல்லம்மா, அவங்க தொழில ஏற்பட்ட போராட்டம். என் புள்ள சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், ஓம் பொண்ணு லாயர். இவன் குற்றவாளியை பிடிச்சிருக்கான், ஓம் பொண்ணு குற்றவாளி இல்லைன்னு வாதாட போகுதான். தம்பி அருண்குமார், அம்மா மாலதி. அப்பா ஒரு நாளாவது 2 பேரும் சேர்ந்து வரக்கூடாதா? சச்சா, இந்த போலீஸை நம்ப கூடாது மாமா. நல்லவங்களை புடிச்சிட்டு திருடனுவாங்க, திருடனை புடிச்சிட்டு நல்லவனுவாங்க. அப்படி பார்த்தா நம்ப கூடாதது உங்க லாயருங்களை தான். குற்றவாளி நிரபராதினுவாங்க, அப்பாவிங்களை குற்றவாளின்னு சொல்லுவாங்க. உங்க போலீஸுங்களே நம்ப கூடாது, உங்க லாயருங்களை தான் நம்ப கூடாது. ஷட் அப். யூ ஷட் அப். அப்பா சும்மா இருங்களேன். உங்க 2 பேர் பேச்ச யாராவது கேட்டா போலீஸ்காரங்க லாயருங்க 2 பேரும் கையாலாகாதவன்னு முடிவு பண்ணிடுவாங்க. இல்லாட்டி போனா என்ன மாமா? நேத்து 2 அப்பாவிங்களை இவர் கைது செஞ்சாரு. அவங்க குற்றவாளிங்க இல்லன்னு சொன்ன தைரியம் இருந்தா நிரூபிச்சு காட்டினாரு. நிரூபிக்கிறேன். நிரூபிக்க வேண்டியது இங்க இல்ல, கோர்ட்ல. யுவரான, தகுந்த சாட்சி ஆதாரத்தை ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இனி இந்த விஷயமாக விசாரணை பண்ணி கோர்ட்டார் அவர்களின் நேரத்தை வீணாக்குவதை காட்டிலும் அவர்கள் இருவருக்கும் தகுந்த தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்குவது மேலென்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். I object, Your Honor. ஒரு போலீஸ் ஆபீசரின் கடமை நீதிமன்றத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களை கொண்டு வருவதுதான். அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்கின்ற உரிமையோ தண்டனை விதிக்க வேண்டும் என்று சிபார் செய்கிற வழக்கமோ இல்லை என்று கோர்ட்டார் அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன். சர்க்கு, இலவச யோசனைகள் வேண்டாம் என்று எச்சரிக்கிறோம். You can proceed. Your Honor, இவர்களிடம் நான் கேள்வி கேட்க அனுமதிக்க வேண்டும் என்று கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். Granted. Thank you. உங்க பேரு? வைரவேலு. தங்கவேலு. இப்போ உங்களை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எதுக்கு கைது செஞ்சாரு? நாங்க 2 பேரும் ஏஎல்ஐசி நாடக மன்றத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கையில தடதடன்னு மோட்டார் வாகனத்துல வந்து இந்த ராத்திரி வேளையில என்ன செய்றீங்கன்னு எங்களை கேட்டாரு. கல்யாணிய பாழாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம்னு நாங்க பழிச்சுன்னு பதில் சொன்னோம். டக்குனு ஜீப்புக்குள்ள தள்ளிட்டாரு, அடிச்சு லாக்கப்ல தள்ளிட்டாரு. அப்ப கல்யாணிய மானபங்கம் செஞ்சீங்களா? பைத்தியமா என்ன? கல்யாணியை மானபங்கம் எப்படி செய்யறது? பாழாக்குனா அவ்வளவுதான். அதேதான். எப்படி பாழாக்குனீங்க? எப்படி பாழாக்குறது என்ன? நாங்க பாடிதான் பாழாக்கணும். பாடினாங்கிறீங்களா? என்றால் கல்யாணி பெண் இல்லையா? பைத்தியக்கார கேள்வி. கல்யாணி ஒரு ராகம், சரிதானா? இது பிரமாதம். ஆமா, விளங்கிற்றா யுவர் ஆனர்? சங்கீத நிலையமான ஒரு மன்றத்திலிருந்து கல்யாணி ராகத்தை சரியாக ஆலாபனை செய்யாது பாழாக்கி விட்டோம் என்று வேதனையோடு வந்த இந்த 2 அப்பாவிகளை பிடித்து மானபங்கம் செய்ததாக கேஸ் போட்டு சட்டத்தை அவமதித்தார் இந்த பெரிய மனிதர். இவர்கள் இருவரையும் தாங்கள் தண்டிக்க வேண்டும் என்று வாதாடுகிறார் நம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதனால் அவர்களை எச்சரித்து இவர்கள் இருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஃபீஸ் இல்லாத கேஸ், நன்றிதான் கைவசம். உங்களை விடுதலை பண்ணிட்டேல, சந்தோஷமா போங்க. வேண்டாம் சார், வேண்டாம். என்ன கொல்ல வேண்டாம் சார், என்ன கொல்ல வேண்டாம். கொல்ல வேண்டாமா? என்ன வார்த்தை சொன்னையா? எங்க ஐயா டீச்சர் வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு பொண்ணை கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு கொண்டு போய் கற்பழிச்சிட்டாருன்னு பெட்டிஷன் போட்டவல்ல நீ? அப்படிப்பட்ட உன்னை கொல்ல வேண்டாம். நியாயம் கிடைக்கணும் பெட்டிஷன் போட்ட சார். நியாயத்துக்காக போராடுறவன் பணமாயிடுவாங்கிற தத்துவம் புரியாதாடா உனக்கு? உத்தமனோட ரத்தம். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கைமா வாக்கி காக்காய்க்கு போட்டுடு. சார், காக்காய்ங்க பிரியாணி திங்கிற காலம் இது. அது இவனை தின்னுமா? ஓ, ரத்தம் நனைஞ்ச என் கையால ஜெயில கொடியேத்தினுமேன்னு பயப்படுறியா? இந்த ரத்தம் சிந்தினதுனால தான் அந்த கொடி காத்துல பறக்குது. நான் அகிம்சாவாதி. எறும்பு ரத்தம், கொசு ரத்தம், மூட்டை பூச்சி ரத்தத்தை கூட பார்க்க சகிக்காதவன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாசமுள்ள கைதி தோழர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா,
நானும் கூட ஒரு கைதிதான். எதுக்குன்னா உங்க உள்ளாங்கிற ஜெயிலுக்குள்ள பாசத்தோட நான் ஒரு கைதியா பிணைக்கப்பட்டிருக்கேன். என் மாதிரி அகிம்சாவாதிங்க ரொம்ப பேர் வெளியில இருக்கிறோம், நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்க பயப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. நீங்க எல்லாம் வெளியில வரணும்னு வந்துடுவீங்கன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்புறம் கொடிய கொலகாரங்க, ரவுடிங்க எத்தனையோ பேர் வெளியில இருந்தும் என் சகோதர கைதிகளை கண்டு என் இதய எரிமலையா வெடிக்குது. ஆனா என் மனசுக்கு, முக்கியமா என் கண்ணுக்கு ஏதோ குறை தெரியுது. அண்மையில அநியாயமா கொலை செஞ்ச நண்பன் நாகராஜனை இங்க நான் பார்க்க முடியல. அவனுடைய நலத்தையும் தேவையையும் நேர்ல விசாரிக்க எனக்கு ஆசையா இருக்கு. அதனால ஜெயில் அதிகாரிங்க என் மேல அன்பு கொண்டு என் வேண்டுகோளை நிறைவேற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். போய் கொண்டு வாங்க. நாகராஜா, வெளியில வா. நாகராஜா, எப்படி இருக்க? ஆபத்துகளை மகிழ்ச்சியோட சந்திச்சு உன் நாட்டம் கொடியவனங்களுக்கு மத்தியில ஜெயிலரா வாழ்ந்துட்டு இருக்கா இந்த விஜய் சாமுண்டீஸ்வரி. பழி வாங்க வேண்டியவனை விட்டுற கையாளாகிறவன் இல்ல இந்த நாகராஜன். படம் எடுக்கிற உன்னை பொட்டியில மடக்கி மூடி வைக்கிற வேலை செய்யற நான் உன்னை முன்னால விட மாட்டேன்னு சொன்னா கொலை பண்ணுவியா? நீ ஒரு பொம்பளையா இருக்க. இல்லாட்டி போனா இந்நேரம் உன் பணம் வெகு தூரத்துல விழுந்திருக்கும். விஜய் சாமுண்டீஸ்வரி, நான் என்ன மிருகம் நினைச்சா? மிருகம் தேவலா, நீ ஒரு நாகப்பாம்பு. சீண்டி விடப்பட்ட நாகம் மந்திரத்துக்கும் மாயத்துக்கும் எப்பவும் கட்டுப்படாது. ரஞ்சித் குமார சாவடிக்கணுங்கிற உன் வெறிங்கிற நெருப்புல இன்னைக்கு அவர் நெய்ய ஊத்திட்டு போயிட்டாரு. என் வெறிய என்ன பூட்டி இருக்கிற இந்த இரும்பு சங்கிலியால தடுக்க முடியும் நீ நம்புறியா ஜெயிலர்? தடுக்க பாக்குறது என் தொழில் தர்மம், தடுக்க முடியுங்கிறது என் நம்பிக்கை. நடக்காது. பாரு, நான் என்னைக்குமே கெட்டதை நினைக்கிறவ இல்ல. அப்படி இருந்தா இப்போ உன் மேல வேறொரு கொலை முயற்சிக்கான குற்றத்தையும் ஜெயில இருந்து தப்பி போக பார்த்தேங்கிற குற்றத்தையும் சுமத்தி செக்ஷன் 326 and 426 படி மேலும் உனக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை விதிக்க வச்சிருப்பேன். வாங்க. ஆகட்டும், சீக்கிரம். நாகராஜா, என்ன இது? இது சாதமா புண்ணாக்கா? இத்தனை பேர் விரும்பி சாப்பிடுற சாப்பாடு உனக்கு புண்ணாக்கு மாதிரி இருக்கா? அவங்க பயப்பட்டு விழுங்குறதுனால மட்டும் இது சாப்பாடாகாது ஜெயிலர். ஜெயில கைதிக்கு ஒவ்வொரு வேளையும் ஒழுங்கான சாப்பாடு போடணும்னு அரசாங்கம் சட்டம் போட்டு வச்சிருக்கு. இது அந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்ட சாப்பாடு.
என்னமா விளக்கம் தராரு? இவரை நம்ம கைதிகளுக்கு தலைவரா தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? வாய முடிவுடா கழுதுங்களா. சாதா ரொம்ப நல்லா இருக்குடா. அவன் அனாவசியமா ஜெயலலிதாவோட தகராறு பண்றதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். நாகராஜா, எந்த தப்பும் செய்யாத என் மேல நீ வீணா பழி போடுறியா? தப்பு போனா சாப்பாடு கான்ட்ராக்டர் செஞ்சதா இருக்கலாம். அந்த கான்ட்ராக்டருக்கு உடன்பட்டு நீ லஞ்சம் வாங்கி இருக்கலாம். Don't talk rubbish. கைதிகளோட வயிற்றெரிச்சல கொட்டிக்கிட்டு பாவம் கட்டிக்கிற கொடியவ இல்ல இந்த விஜய சாமுண்டீஸ்வரி. நீங்க இருக்கமா, இந்த கழுதையை நான் கவனிச்சுக்கிறேன். உடம்பு எப்படிடா இருக்கு? நாகராஜா, உன் உள்ளத்துல மனிதத்தன்மை அழிஞ்சு போயிட்டு இருக்கு. மனிதத்தன்மை இந்தா, உனக்கு அது இருந்தா இதுல ஒரு உருண்டை தின்னு பாரு. இது சாதமா இல்ல புண்ணாக்கான்னு உனக்கே தெரிஞ்சிடும். ரப்பர் நாயுடு ஐயா, எதிர்பாராம ஜெயிலர் அம்மா நம்மள சாப்பாட்டுக்கு எதுக்கு கூட்டிருக்காங்க? அவங்க புருஷனை விட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷமாவது இல்ல. அம்மோ, அப்ப அதாங்க சேர இழந்த சேர்மனுக்கும் சேலை நழுவாத சிங்காரிக்கு ரொம்ப காலம் தாங்காதுங்க. ஆமா ஆமா, ஒரு தடவை குடும்பம் நடத்தின பெண் இல்லையா, பாவம். பாவம் என்ன வேண்டி இருக்குங்க? ஒருத்தருக்கு உபயோகமா இருக்கும். அவங்களுக்கு புருஷன் இல்லாத குறை தீந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வளர்ந்த அப்படிங்கிறியா? இந்த சமயத்துல பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இனி தன் வாழ்க்கையே உங்ககிட்ட ஒப்படைச்சுதான் அர்த்தங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க வருவீங்களோ இல்லையோ, அதுக்குள்ள சாப்பாடு ஆறி போயிடுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எதையும் எரிய வைக்கிறத தவிர ஆற வைக்கிறது அரசியல்வாதிகளுக்கு வழக்கம் கிடையாதுங்க. வாங்க சாப்பிடலாம். வாங்க. அப்படியே நீங்களும் உட்கார்றது. ஏதோ என்ன நீங்க சாப்பாட்டுக்கு கூப்பிட்டது எனக்கு ஆனந்தமாவும் மத்தவங்களுக்கு விசித்திரமாவும் இருக்கும். இப்ப என்ன இருக்கு? இனி போக போகத்தான் நிறைய விசித்திரங்கள் நடக்கும். உட்காருங்க. ஏதோ ஒரு ஏழைனா இதுவே வடை பாயச சாப்பாடு. அதை பாத்தீங்களா வெள்ளைய எப்படி விரைச்சு போயிருக்குன்னு? இதோ இந்த பருப்பு கவனிச்சீங்களா? ரசம் மாதிரி எவ்வளவு தண்ணியா இருக்கு. தின்னுங்க. என்னங்க இது? மேனஸ் இல்லாம தட்டிலேயே கை கழுவுறீங்க. இது நீ வேணும்னு செஞ்ச சூழ்ச்சி. சூழ்ச்சி இல்ல மிஸ்டர், ஞானோதயம். உங்களுக்கு புத்தி வரதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சேன். What do you mean? இந்த மாதிரி சோறு போடுறீங்களா நீங்க? இத நாங்க கூட திங்காது. There you are. நாய்ங்க கூட திங்காத சோத்தை நீங்க கைதிங்களுக்கு கான்ட்ராக்ட் சாப்பாடுங்கிற பேர்ல தந்துட்டு இருக்கீங்க. அப்படிதானே? இது நான் சமைச்ச சாப்பாடு இல்ல, நீங்க கைதிங்களுக்கு அனுப்புற சாப்பாடு. உங்களை சாப்பிட வைக்கணும்னு வரவழைச்சேன். உனக்கு சாப்பாட்டை சாப்பிட வைக்கத்தான் தெரியும் ஜெயிலர். எனக்கு கஷ்டத்தை சாப்பிட வைக்கவும் தெரியும். Shut up. கைதியும் மனுஷங்க தாங்க. அவங்க சாப்பிட வேண்டியது சோறு தானே தவிர இதாட்டம் கல்லும் கட்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. இது முதல் எச்சரிக்கை. இன்னொரு வாட்டி இதாட்டம் தப்பு செஞ்சீங்கன்னா இந்த சாப்பாட்டை இங்கே இல்ல அங்கே கைதிங்க பக்கத்துல சம பந்தில உட்கார்ந்து சாப்பிட வேண்டி வந்துடும். ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம் நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். என்ன உள்ள தள்ளிட்டீங்களா? பேசிக்கிறேன்டா, பேசிக்கிறேன். ஜாமீன்ல வெளியே போய் ரஞ்சித் முதலாளிகிட்ட சொல்றேன். சார், ரஞ்சித்துக்கு வேண்டிய சார் என்ன குற்றம் செஞ்சா? பட்ட பகல பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தனை பிச்சவால குத்திட்டான் சார். போலீஸ்னா பயம் இல்லையா? எதுக்கு பயப்படணும்? இருட்டி போன பிராத்தல் ஹவுஸ்லயும் விடிஞ்சா நடபாதலையும் மாமூலுக்கா கைய நீட்டுறீங்க. உங்களுக்கு நான் எதுக்கே பயப்படணும்? என்ன கொழுப்படா உனக்கு? அதிகாரம் இருக்குன்னு கைய வாங்க வேண்டாம், மரியாதை போயிடும். என்ன செய்வடா இடியட்? போலீஸ் எல்லாருக்கும் கேலியா இருக்கு. போலீஸ்ங்கிறவன் இல்லாட்டி போனா மனிதனுக்கு சேஃப்டியும் நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத மறந்து போயிடுறாங்க.
மாலதி, மரியாதையை வெளிப்போ. எதுக்கு போகணும்? நீ வாதாடுறதுக்கு கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இவனை உன் இஷ்டப்படி எல்லாம் அடிக்கிறதா? ஏன் அதிகாரத்தை பத்தி கேட்கிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? அரசாங்கம் கொடுத்திருக்கு. போலீஸுங்க தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிற ரைட்ஸ் நீதிமன்றத்துக்கு உண்டு. அந்த நியாயத்துக்கு நான் பிரதிநிதி. ஆனா நீ இங்க வந்தது லாயருங்கிற முறையில இல்ல, என் மச்சினிங்கிற முறையில. வந்தது உன் மச்சினியா இருக்கலாம், ஆனா நான் பார்த்தது குற்றத்தை, நீ அடிக்கிறது நியாயத்தை. இது குற்றம். தண்டி கட்டி போனா இவங்கிட்ட உண்மை வராது. தண்டிக்க தண்டிக்க அவங்களோட மனித தன்மை செத்து போய் மிருகங்கள் ஆயிடுவாங்க. இல்ல, தண்டிச்சாங்க மனசுல உள்ள மிருகம் ஓடி போய் மாறுவாங்க. No, you're wrong. Absolutely wrong. I don't want to discuss whether I am right or wrong. You please get out of this police station. நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில அனுப்பத்தான் முடியும், ஆனா குற்றவாளி அடிக்கிறது கூட குற்றம் தாங்கிற கொள்கையில இருந்து என்ன விலக்கிட முடியாது. ஜாதகம் அவங்க சின்ன வயசுல இருந்து புருஷ முன்னாடி தானே, சீக்கிரம் பாருங்க. சீக்கிரம் பாக்குறதுக்கு இது டெலிவிஷன் படம் இல்லை. 2 ஜீவன்களை ஒன்னாட்டு முடிச்சு போற முகூர்த்த லக்னம். எப்படி புரட்டி புரட்டி பார்த்தாலும் ஜாதக பொருத்தம் சரியா வரல, என்ன பண்றது? பாருங்க புரோகிதரே, ஜாதங்கள் பொருத்தலைன்னா நீங்க முகூர்த்தம் வைக்காதீங்க. அப்படி வச்சா அந்த பிடிவாதக்காரியை கட்டிட்டு நான் வாழ முடியாது. நான் பிடிவாதக்காரின் பட்டா என்ன எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? உனக்கு இஷ்டம் இல்லாட்டி போனா இப்பவே இந்த நிச்சயதாம்பூலத்தை பாதையிலேயே விட்டுடலாம். அம்மா மாலதி, என்னம்மா இது? நீ பெண்ணா இருந்துகிட்டு அப்படி சொல்லத்த புத்தி தான் பெண்ணுங்கிற அந்த விஷயத்தை மறந்து போய் ஆம்பளைங்களை அடக்கணும்னு திட்டம் போடுது. போதும். நான் படிச்சது இல்லையா? எனக்கு எண்ணங்கள் இருக்க கூடாதா? அபிப்பிராயங்கள் இருக்க கூடாதா? மனசுல உள்ளதை வெளியில சொன்னா அது அகங்காரம் ஆயிடுமா? டெஃபினெட்லி. புருஷன் பொண்டாட்டிங்க யாரோ ஒருத்தர் அனுசரிச்சு போகணுங்கிறது சொசைட்டி. சாதாரணமா ஆம்பளை சுப்பீரியர்ங்கிறதுனால லேடிஸ் அடங்கிதான் நடக்கும். அதுதான் உன் அபிப்பிராயம்னா அதை இப்ப எதிர்க்கிறேன். என்னமா இது? இப்பதான் எனக்கு புரிஞ்சது மாமா. லேடிஸ் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாத இவரோட நிச்சயதாம்பூலம் வரைக்கும் நான் வந்ததே என் முட்டாள்தனம். தன்னை எதிர்த்தாலும் ஒரு கைதி அநியாயத்துக்கு அடிச்சாரு. நாளைக்கு நான் எதிர்த்தா எனக்கும் அதுதான். மாலதி, குற்றவாளியை தண்டிக்கிற அந்த ரைட்ஸ் எங்க போலீஸுக்கு இருக்கு. இல்ல, எந்த நிலையில அவங்க அந்த தப்பு செஞ்சாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசை மாற்றத்துக்கு முயற்சி செய்யணும், தவிர அவங்களை தண்டிக்க கூடாது. குற்றவாளிங்க மாறுறதா? மாறுவாங்க. நீ ஒரு குற்றவாளியை மாத்துவியா? கொலைகாரனாலும் மாத்துவேன். மாத்தாட்டி போனா அடிமையா என் வாழ்நாள் எல்லாம் உன் பாதத்தடியிலேயே வாழறேன். மாத்திட்டேன்னா நம்ம கல்யாணம் நடக்காது. ஓகே, உன் சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிறேன். மன்னிச்சிருங்க மாமா. அம்மா, ஆண்டி. தம்பி அருண், என்னடா இது? தான் அறிவாளின்னு மேதாவின்னு நினைச்ச அவளுக்கு நிறைய கொழுப்பு இருக்கு. இதாட்ட ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறத காட்டிலும் அவ கொழுப்ப அடக்கி அவ அபிப்பிராயம் தப்புன்னு நிரூபிச்ச அப்புறம் தாலி கட்டுறது பெட்டர். என்ன வேலை செஞ்ச மாலதி, இந்த பந்தயத்துல நீ வெற்றி அடைவியா? கண்டிப்பா இந்த பந்தயத்துல நான் வெற்றி அடைஞ்சாகணும். பந்தயம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ஜெயிக்கிறது தான் கஷ்டம். ஒவ்வொரு நிமிஷமும் கிராதக நாட்டம் குற்றவாளிங்க மத்தியில இருக்கிற நான் சொல்றேன் கேட்டுக்க. அவங்க உள்ளம் பாறையாட்டம் மாறி போயிருக்கும். அந்த மாதிரி மனிதனை மாத்திட்டேனா நான் ஜெயிச்சதாட்டா ஆண்டி. ஓகே, இந்த பந்தயத்துல நீ தோத்து போயிட்டா உன் மைத்துனர் தானே நீ கட்டிக்கணும். பெரிய நஷ்டம் ஒண்ணு இல்ல, அதனால உன் முயற்சிக்கு நான் ஒத்துழைக்கிறேன். இந்த பொண்ணு அந்த பந்தயத்துல ஜெயிக்குங்க. ஏன் ராத்திரி ஏதாவது கனவு கண்டியா? இல்லீங்க, எங்க லாயரமா ஏதோ ஆவேசத்துல தப்பு செய்வோமே தவிர வேணும்னு செய்ய மாட்டான். தேவைன்னா என்ன நல்ல மனுஷனா மாத்தி காமிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஏமா? இல்ல ஆண்டி, இதாட்ட சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனுஷங்களை மாத்தினா நான் பந்தயத்துல ஜெயிச்சதாகாது. பச்சரத்தம் குடிக்கிற ஒரு கொலைகாரனை காமிங்க. ஆல்ரைட், ஏன் கூடவா? நாகராஜா, நாகராஜா, ஒரு நிமிஷம் நீங்க வர்றியா? வரமாட்டேன். எதுக்காகனா உன்னோட நான் பேசணும். யாரோடையும் எதுவும் நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன் செஞ்ச குற்றத்துக்கு வெக்கப்பட்டு முகத்தை திருப்பி வச்சுக்கிறீங்களா? அட, ஏன் இப்ப உங்க கண்ணு அவ்வளவு செவந்திருக்கு? அநியாயம், அக்கிரமம், அநீதி, அதர்மங்கள் மேல நெருப்ப பொழியறதுக்காக அக்னி கோலங்களா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன அநியாயம் நடந்துச்சு உங்களுக்கு? சம்பந்தம் இல்லாதவங்களோட அனாவசியமான விஷயங்களை எல்லாம் அலசுறது எனக்கு அசிங்கம். பாருங்க, ரொம்ப வேதனையில மூழ்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்க மனவேதனை என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை குறைக்கிறதுக்கும் அதுல நான் பங்கெடுத்துக்கிறதுக்கும் முயற்சி செய்யறேன். நீயா? ஏ, ராமபிரானோட கஷ்டத்துல ஒரு சின்ன அணில் உதவி செய்யலையா? பஞ்சதந்திர கதையில வலையில சிக்கின சிங்கத்தை ஒரு சுண்டலி காப்பாத்தலையா? கதை ரொம்ப நல்லா சொல்ற. வாத்தியார் அம்மாவா? இல்ல, நான் வக்கீல். நீங்களாம் வக்கீல், வழக்கறிஞர். எனக்கு உங்களை பிடிக்காது. எரிச்சல், ஆத்திரம். கோர்ட்ல தப்பி தவறி வாயிலேந்து நியாயங்கிற வார்த்தை வந்துருமோன்னு பயப்பட்டு வாய கட்டி வச்ச நீங்க நீதி தேவனை எங்கேயாவது பார்த்தா சட்டுன்னு மூடுறதுக்கு கருப்பு துணி போட்டிருக்கிற நீங்க செய்யற அக்கிரமத்தை எங்க கவனிக்குதோன்னு பலவந்தத்துல பகிரங்கத்துல நியாய தேவதை கண்களை கட்டி வச்சிருக்கிற நீங்க நியாய சாஸ்திரத்தை புஸ்தகத்திலேயே அடக்கிட்டு வெளியே வராத ஒளிச்சு வச்சிருக்கிறவங்க வழக்கறிஞரா? அந்த ஜாதியில பிறந்த நீ எனக்கு உதவி செய்றியா? ஆமா, எந்த புத்துல என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. எந்த புத்துலயும் பாம்புதான் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு சில மனிதருக்கு அநியாயம் நடந்துச்சுன்னு மொத்த வழக்கறிஞரையும் நீங்க வெறுக்கிறதும் கேவலப்படுத்துறதும் எப்பவும் தப்புங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கா நீதி போதிக்கிற? உன்னையும் உன் நீதி நியாயத்தையும் காலால நசுக்கிற, எரித்து சாம்பலாக்கிற. மாலதி, come on. சொன்னேன்ல, அவன் பெரிய பயங்கரவாதின்னு. கெட்டவனா யாரும் பொறுக்கிறது இல்ல. ஆண்டி, தயவு செஞ்சு அந்த நாகராஜ் தினமும் சந்திக்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. மாலதி, நடக்காத காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறேன், அப்புறம் இஷ்டம். சிவா, கடவுளுக்கு நம்ம மேல கருணை உண்டாயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல உங்களை விடுதலை செய்யறாங்களா? நாம கண்ட கனவெல்லாம் நனவாக போகுது. நம்ம குடும்ப சொர்க்கமாக போகுது. என்ன மச்சாது, 24 மணி நேரமும் நீ என்ன விட மாட்டேன்னு சொன்னா இந்த மாதவன் சேவையை தவிர மாறிட சேவைக்கு எனக்கு டைமே இருக்காது. இல்லாட்டி போனா போகட்டும். ஒருவேளை யாராவது இந்த உலகத்துல நம்ம காதலுக்கு பாதகம் செய்யறாங்கன்னு வச்சுக்க, உன்னை கொண்டு போய் சொர்க்கத்துல குடும்பம் நடத்துறேன். தொட்டு வட்டமிட்டு துள்ளி ஆடும் வண்ண சிட்டு அழகே அமுதே அருகில் வா. கைகளும் கைகளும் பின்னிக் கொள்ளத்தான், கண்ணம் கண்ணம் சேர்த்து கொள்ளத்தான், அன்பான கதை எங்கு பேசிக் கொள்ளத்தான். முத்தம் கொஞ்சு, ஆஹா முத்தம் கொஞ்சு, கொஞ்சு. பொன்னூஞ்சல் ஆடுகின்றதே தேவி, உன்னை தொட்டாலே சேலை காத்து பட்டாலே சொர்க்கம் ஒன்றை என் நெஞ்சு தேடுகின்றது. முத்து முத்து பெண்மானை, சின்ன சின்ன செம்மீனை மாலையிட்டு பண்பாடு செல்ல கண்ணனே, பூக்களோடு விளையாடு தென்னலாகி உறவாட பொங்குகின்ற முல்லை சென்று துள்ளுகின்றது. சுந்தர பெண் கிளி நீதானே, மல்லிகை மாலை தருவேனே, இனிக்கும் ரசிக்கும் இதயமே. அம்மம்மா, விடுகிற வரை இங்கு பாட்டு பாடுவோம், முடிகிற வரை இங்கு ஆட்டம் போடுவோம், ஆனந்த தேனாற்றை நீந்தி வாடுவோம். முத்தம் கொஞ்சு, ஆஹா முத்தம் கொஞ்சு, ஆஹா நீய கொஞ்சு, ஆஹா நீய கொஞ்சு. சின்ன சின்ன அள்ளி தண்டு மெல்ல மெல்ல உன்னை கண்டு தனியே இரவில் உருகுதே. எதுக்கோ? கைகளும் கைகளும் பின்னிக் கொள்ளத்தான், கண்ணமும் கண்ணமும் சேர்த்துக் கொள்ளத்தான், அன்பான கதை எங்கு பேசிக் கொள்ளத்தான். முத்தம் கொஞ்சு, ஆஹா
கொஞ்சு நீயே கொஞ்சு நீயே கொஞ்சு சொற்பொழிவை கேட்கிற பொறுமை எனக்கு இல்ல. ப்ளீஸ் என்னோட கொஞ்சம் அமைதியா நீங்க பேசினா. உனக்கு இந்த சமூக சேவை செய்யணும்னு ஆசையா இருந்தா கிராமத்து சேரிக்கு போய் தெருவு பெருக்கு, குடிசைக்குள்ள போய் கண்ணீர துற. அதில்ல கொலை செஞ்ச ஒரு மனிதன் இன்னொரு வாட்டி கொலைகாரன் சொன்னா உன்னை நிஜமாவே கொலை செஞ்சிருவேன். நீ என் உள்ளத்துல உள்ள மிருகத்தனத்தையும் சரி, என் இதயத்துல உள்ள ஆவேசத்தையும், என் கண்கள்ல உள்ள ரத்த வெறியையும் குறைக்க முடியாது. போ, வெளியே போயிடு. என்ன நீயும் கூட சொல்ல சொல்ல இவங்க பிடிவாதம் எங்க போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாதம்மா. அவன் யாரோ நாகராஜனா, அவனோட இது பேசினாலும் அவன் பேசுறது இல்லையா? நானா அதே தோத்து போயிட்டதா ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாட்டி போனாலும் அவளை பிடிச்சு வச்சு நாம இந்த கல்யாணத்தை செய்ய வேண்டியதுதான். நாகராஜா, மாலதி, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. தினம் கண்ணில் படுற மனுஷங்க ஒரு நாள் வராட்டி போனா எதிர்பார்த்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்கிற சைக்காலஜி உண்மை ஆயிடுச்சு. அப்ப அவரை போய் பார்க்க மாட்டேன். Let us try tomorrow. Come on.
நீங்க 2 நாளா ரொம்ப ஏக்கமா இருக்கீங்க போல இருக்கு. யார பாக்கணும்னு? தினமும் என்ன பாக்குறதுக்கு எதுக்கு வர? எப்பவும் என்ன பார்க்க நீங்க விரும்புறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னைக்கு ஜெயிலர் கூட என் பின்னால வரல. கவுன்சிங்களா? எதுக்கு தெரிஞ்சுதா? இப்ப நீங்க என் மேல பாஞ்சாலும் என் கழுத்தை நீங்க பிடிச்சாலும் அவங்க தடை பண்ணாத இருக்கிறதுக்கு. என் கதை உனக்கு நல்லா தெரிஞ்சும் எதுக்காக என் கூட நீ விளையாடுற? இப்படி உங்களோட நான் பேச சந்தர்ப்பம் வரதுக்காக, உங்க மனிதத்தன்மை உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக, உங்களாட்ட ஒருத்தரையாவது நிக்க வச்சு மனிதத்தன்மையை புரிய வைக்கிறதுக்காக. உங்க மாதிரியே கொள்கை உள்ளவனா? அநியாயம் நடக்குதுன்னு ஆத்திரப்படுற நீங்களும், நியாயம் நடக்கணும்னு வேதனைப்படுற நானும் ஒரு கூட்டு பறவைங்க. தப்பு செய்யலைங்கிற பெருமையோட தலை தூக்குற உங்க தைரியம், உள்ளத்தை பிளக்கிற ஆவேசம், உணர்ச்சி வசம், நீங்க குற்றவாளி இல்லைன்னு மேல மேல சாட்சி சொல்லுது. ஏதோ ஒரு விபரீத நிலைமை உங்களை இந்த வஞ்சக வலைக்குள்ள சிக்க வச்சிருக்குன்னு என் மனசு எனக்கு சொல்லுது. என் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நியாயத்துக்கு நியாயம் வழங்க விடுங்க. இல்ல நியாயம் வெளியே வராத தொண்டையை பிடிச்சுக்கிட்டவங்கள நானும் ஒருத்திதான்னு, நியாயத்தை மூடுறதுக்கு கருப்பு துணி போட்டிருக்கேன்னு, நானும் நியாயத்தை படுகொழியில தள்ளுறேன்னு இன்னும் உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க. என் கழுத்தை நெரிச்சு கொள்ளுங்க. என் நாட்ட வக்கீல் மேல உங்களுக்குள்ள ஆத்திரம், எரிச்சல், ஆவேசம் எல்லாத்தையும் தீர்த்துக்குங்க. கொண்டுடுங்க. அவமானத்தால, கேவலத்தினால சிதறி போன என் இதயத்து மேல அன்பையெல்லாம் நீ அள்ளி பொழியற. லட்சியத்தோடும் தியாகத்தோடும் இந்த சமூகத்துக்கு சேவை செஞ்ச என் ரேகாவாட்டம் நல்ல பெண்மணிகள் வாழ்றாங்கிற நம்பிக்கை எனக்கு நீ உண்டாக்குன. ஆவேசத்துல எரிஞ்சு விழுந்து உன் மேல நான் நெருப்பு பொழிஞ்சதுக்கு என்ன நீ மன்னிச்சிடு. உங்க ரேகாவை பத்தி சொல்றீங்களா? ரேகா, ஐயோ, அப்ப சொன்னேன்ல நாகராஜன் என் சொந்த தாய் மாமா புள்ளேன்னு. அது சரிம்மா, நீயோ கல்யாணமாகாத பொண்ணு, அவன் கல்யாணமாகாத பையன், 2 பேரும் ஒரே வீட்டுல எப்படி இருக்கிறது? என்னங்க, புத்தி நல்லதா இருந்தா ஒரே அறையில இருந்தாலும் பரவாயில்ல. இல்லாட்டி போனா எல்லாத்தையும் கொடையிற உங்க மாதிரி பொம்பளைங்களுக்கு ஆபத்துதான். என்ன நீ உன் வீட்டுல சண்டை போட்டுட்டு அண்ணனுக்காக வந்திருக்கேன்னு சொன்ன? அவரை பார்த்தோன்னே வெக்கப்பட்டு போய் நிக்கிறியே. சிப்போ போறேன்னு இந்த வீட்ல இருந்து போக வேண்டியது நான், இங்க வர வேண்டியது நீ. ஆமா, வீட்டுல எதுக்காக சண்டை போட்ட நீ? உனக்கு தெரியாத மச்சான் என் லட்சியம். பட்டிக்காட்டு மக்கள் வைத்திய வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் உன் கூட இருந்தா இந்த கிராமத்துல ஒரு ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணலாம்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டான்னு அப்பா அம்மா சொன்னாங்க. எனக்கு பட்டிக்காட்டு பயல தவிர படிச்சவன் யாரும் புருஷனா வரமாட்டான்னாங்க. பட்டிக்காட்டான் தான் என் உயிர்னு சொல்லி நான் வந்துட்டேன் மச்சான். ரேகா, உனக்கு ஆஸ்பத்திரி கட்டணும்னா இடம் எங்க வேணும்? என் பூமியை தரவா? தேவையில்லை மச்சான், நான் அதுக்கான இடத்தை பார்த்து வச்சிருக்கேன். காந்தி சிலைக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல, கலெக்டர் கிட்ட நீ எடுத்து சொல்லி அதை வாங்கி தந்துட்டீங்கன்னா என் லட்சியம் நிறைவேறிடும். போங்க. கோவப்பழங்களாட்டம் இருக்கிறவங்க முதல்ல எனக்கு ரொம்ப இஷ்டம். அது தேவைன்னா நிரந்தரமா என்ன சொந்தமாக்கிக்கலாம்ல, வாரிசு கூட தந்துடுறேன். பொன்னாட்ட ஆசை நாயகி, சரசமானதான் ரைட்ஸ் இருக்கு, வாரிசு தர ரைட்ஸ் இல்லடி. அவ்வளவுதானா? நான் கரும்பு துண்டாட்டம் உள்ளவதானே, சார சவச்சிட்டு சக்கையை துப்பிடுவீங்க. ஷீலா, டோன்ட் இரிட்டேட் மீ. நான் இந்த ஊர் இல்ல, மெட்ராஸ். ஆனா இங்க எதுக்கு வர்றேன்? உனக்காக. இந்த வீட்டை கட்டினதே உனக்காக. சார், யாரது? நான் தான் சார், ரப்பர் நாயுடு. யோ ரப்பர் நாயுடு, சந்தர்ப்பமே தெரியாத சவுண்டியா நீ? இதுலயுமா நீ ரப்பரு? ஐயா மன்னிக்கணும், ஒரு முக்கியமான விஷயத்தோட கூட பஸ் கலெக்ஷனும் கொண்டு வந்திருக்கேன். என்னையா கண்டக்டர், 10 மணிக்கு வர வேண்டியவன் இப்பதான் வர்ற? என்ன செய்ய சொல்றீங்க சார்? 10 கிலோமீட்டர் விட ஜாஸ்தி ஸ்பீடு போனா கல்ல விட்டு எறிறாங்க சார். குறுக்க வரவனை அடிச்சு தள்ள வேண்டியதானே? நீ ஒன்னும் கவலைப்படக்கூடாது. மனுஷனை கொலை பண்றதுக்கு சிட்டி பஸ்ஸுக்கு மட்டுமே உரிமைன்னு சட்டம் போட வைக்க போறாரு எங்க ஐயா. கிழிஞ்சது போ. கண்டக்டர் நீ போ. சரிங்க. என்னையா நீ சொல்ல வந்தது? அதாங்க, அந்த நாகராஜனோட மச்சினி டாக்டரா இங்க வந்து ஹாஸ்பிட்டல் வைக்க போறாளாம். வெரி குட், வைக்கட்டும். அப்பப்போ இந்த பச்சைக்கிளி அபாஷன் பண்ணிக்கலாம். அந்த யோசனை எனக்கும் வந்து தொலைஞ்சது. அவங்க பார்த்து இருக்கிற அந்த இடம் எது தெரியுங்களா? அம்மாவுக்கு ரம்பா தியேட்டர் கட்டுறதுக்காக காலி செய்ய வச்சு தரேன்னு சொன்னீங்களே, லேபர் காலனி அது. அம்மா 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 அம்மா, இவர்தான் அப்படின்னா இந்த ஊர்ல உள்ளவங்க கூட எனக்கு அநியாயம் செய்யறாங்க போல இருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல் எங்க கட்டுறாங்கன்னு நான் பாக்குறேன். அதுக்குள்ள ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணிட்டியா ரேகா?
நோயாளிகளுக்கு சேவை செய்யறது என் கடமை மச்சான். சார், கலெக்டர் அந்த இடத்த உங்களுக்கு தியேட்டருக்கு கொடுத்த மாதிரி உத்தரவு பத்திரம். வாசகம் சரிதாங்க, ஆனா நீங்க போர்ஜரியா கையெழுத்து போட்டுட்டு கலெக்டரோட கையெழுத்துங்கிறீங்களே. இந்த கையெழுத்து நான் போர்ஜரி செஞ்சேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நாட்டுக்குன்னு தெரியுங்க. இந்த கையெழுத்து கலெக்டர் கையெழுத்து இல்லைன்னு கோர்ட்ல தீர்மானிக்கிறதுக்குள்ள ராஜாரோ மந்திரியாரோ என்ன அதுக்குள்ள பொசேஷன் நமதாயிடும். ரப்பர் நாயுடு, இத பத்திரமா வச்சுக்கிறேன். பினிஷ். ஐயா, ஐயா உங்களுக்காக துணிஞ்சு இந்த வேலையை நான் செஞ்சேன். இந்த வேலைக்கு என்ன வேணும் சொல்லு. வேண்டியதை நான் சொன்னேன்னா அடி விழுமோன்னு. நோ நெவர். இப்ப நீங்க தர்ற பணத்தோட சேர்த்து இந்த ரொம்ப சுகம் கூட ஒரு வாட்டி எனக்கு ஏற்பாடு செஞ்சீங்க கண்ணா. இன்னைக்கு ராத்திரி இந்த ரம்ப உனக்கு. மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்க, யாருக்காவது தேவசம் கொடுத்துட்டு இருக்கியா? தேவசம் இல்ல தம்பி, அஸ்திவாரம். இங்க ஷீலாமா சினிமா தியேட்டர் கட்ட போறாங்க, அதுக்கு கடக்கால் பூஜை. அவங்க வீட்டுல வச்சுக்க கடக்கால் பூஜை. இந்த இடத்த ஹாஸ்பிட்டல் கட்டறதுக்கு அரசாங்கம் ரேகாவுக்கு ஒதுக்கி இருக்கு. இது ஆர்டர்ஸ். போலி ஆர்டர்ஸ் யார் வேணாலும் எழுதிக்கலாம். கலெக்டர் ஷீலாவுக்கு தியேட்டர் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டி இந்த இடத்தை எடுத்துக்கிட்டோம். ரப்பர் நாயுடு, காமியா பத்திரத்தை பாருங்க பாருங்க, நல்லா ஸ்டாம்பு கையெழுத்துல இருக்குங்க. போலி கையெழுத்த காமிச்சு இந்த இடத்தை நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. போலி கையெழுத்த போடுறது நீ. ஏய் மிஸ்டர், அவரோட சுயநலத்துக்காக இந்த இடத்தை எடுத்துக்கல. கிராம மக்களுக்கு வைத்திய சௌரியம் கிடைக்கிறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த இடத்தை வாங்கியிருக்காரு. சுயநலம் இல்லாத மக்களுக்காக இப்ப அண்ணன் செய்யற இந்த வேலைக்கு போலி கையெழுத்து போட வேண்டிய அவசியம் என்ன? எந்த அவசியம் எவனுக்கு வந்ததோ எனக்கான அவசியம். இங்க வைக்கிற அஸ்திவாரக்கல் மட்டும் நம்மளது. அங்க கல் வச்சா அந்த கடப்பார உன் நெஞ்ச ரெண்டா பொளந்துடும்டா. நம்ம ஐயாவை குத்துவியா? எங்க குத்து பார்க்கல. குத்துனதுக்கு அப்புறம் இன்னும் நீ பாக்குறதுனா பைத்தியக்கார நாய். யூக வளைச்சு வீழ்த்துங்க. கடப்பார தான் சட்டம்னா நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? வாங்க போகலாம். அவ்வளவுதானே? நாளைக்கு கலெக்டர் கூட்டிட்டு வந்து இந்த இடம் இவருதா அவங்களதான தெரிஞ்சுக்கலாம். கலெக்டர் என்னங்க நான் சொல்றேங்க, அவங்களுதான். அதான் அந்த இடம் அவங்களுதான். வாய மூடு. என்ன பார்த்து பயப்படுற உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறது ஏன் முட்டாள்தனம்? ஐயா, அங்க கைவரிசையை காட்டாம வந்துட்டீங்களே ஏன்? பெரியவங்க யாரும் செய்யற வேலை வெளியே வராதுடா. ஆனா டைம் வந்துருச்சுங்கிறதுனால சொல்றேன், இன்னைக்கு ஷீலா மர்டர் ஆயிடுவா. என்ன, நாகராஜன் கொலை பண்ணிடுவானாங்க? இல்ல, நானே கொலை பண்ணுவேன். ஆனா நாகராஜன் கொலை பண்ணான்னு சொல்லுவேன். எனக்கு அதாட்டம் ஒரு டைம் வந்துடுங்களா? உனக்கு வராதுடா. உனக்கு வேண்டியது இப்போ இன்கிரிமெண்ட் ஒண்ணுதான். ஷீலா, இத்தனை நாள் இந்த ரஞ்சித் ரசிச்ச உன் பாடிய இன்னைக்கு டெட் பாடி ஆக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. உன்னை நான் கும்பிடுறேன். எனக்கு அந்த சினிமா தியேட்டர் வேண்டாம். வேணும்னா உனக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துறேன். என்ன கொல்ல வேண்டாம் ரஞ்சித். டார்லிங், நீ செத்ததும் அதெல்லாம் எனக்கு தானா வந்து சேர்ந்துடும். டாக்டர், உயிரை காப்பாற்றக்கூடிய உங்களை மோசம் பண்ணதுக்கு நான் என் உயிரை இழக்க போறேன் டாக்டர். யார் இந்த கொடுமை செய்வது? ரஞ்சித் என்ன கொண்டு அந்த பழைய நாகராஜ் மேல போறதுக்கு டாக்டர். அந்த மெடிக்கல் கிட்ட கொண்டு வா டாக்டர். பிழைக்க சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா டாக்டர், நாகராஜ் நிரபராதின்னு போலீஸுக்கு மரண வாக்குமூலம் நான் கொடுக்கணும். அது வரைக்கும் என்ன பிழைக்க வைங்க டாக்டர். டாக்டர், அவளை காப்பாத்தினா உன் உயிரும் போயிடும். டாக்டர், இங்க இருந்து நீங்க ஓடி போயிடுங்க ப்ளீஸ். நீ படவேட்டம்னா நான் பக்கா முனீஸ்வரன். கொலை பண்ண வேண்டிய மனுஷங்களை உயிரோட விட்டு வைக்கிறது நமக்கு வழக்கம் இல்ல. டேய், அவளை பிடிங்கடா.
அந்த நாகராஜ் இங்க வர்றதுக்குள்ள ரப்பர் நாயுடுக்கு போன் பண்ணி போலீஸோட வர சொல்லு. ரேகா You are under arrest. எதுக்கு? இந்த பொண்ணை கொலை செஞ்சதுக்கு. நானா? ரேகாவை கொலை செஞ்சது நீதான்னு சொல்லி நீதிமன்றத்துல நிறுத்தி என் நெஞ்ச பொழந்தாங்க உங்க வக்கீலுங்க. ஒவ்வொருத்தரும் கொடியவன், குற்றவாளி, கொலைகாரன் முத்திர குத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுச்சு கோர்ட்டு. அப்படி என் காதல சித்திரவதை பண்ணவங்களை, என் மனித தன்மையை நொறுக்கினவங்களை, என் மனசாட்சிய மண்ணுல புதைச்சவங்களை நான் என்ன செய்யணும்? போறீங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பயங்கர கொலை குற்றவாளியை பலர் பாராட்டும்படி செய்வதாக சவால் விட்ட லாயர் மாலதி. கன்னி பொண்ணு பந்தாட கண்ணில் ரெண்டு வண்டாட மோகம் இங்கு கொண்டேனம்மோ. கன்னி பொண்ணு பந்தாட கண்ணில் ரெண்டு வண்டாட மோகம் இங்கு கொண்டேனம்மோ. கட்டி தங்க அங்கங்களை கண்டாலே கட்டி கொள்ள தோணாத தன்னாலே. கட்டி தங்க அங்கங்களை கண்டாலே கட்டி கொள்ள தோணாதோ தன்னாலே. பூச்செண்டு மலர்கின்ற சோலை பூங்காத்து கதை சொல்லும் வேளை பல்லாக்கு மேனியது தள்ளாடும் நேரத்திலே பாராட்டி ரசிப்பேனே நானே. பொய்யார சிட்டு மல்லிகை மொட்டு நீதானே எந்தன் சொத்து. கன்னி பொண்ணு பந்தாட கண்ணில் ரெண்டு வண்டாட மோகம் இங்கு கொண்டேனமோ. கன்னி பொண்ணு பந்தாட மோகத்தின்று முத்தாட நெஞ்சம் இங்கு பண்பாடுதே. கட்டி தங்க அங்கங்களை கண்டாலே கட்டி கொள்ள தோணாதோ தன்னாலே. மெல்ல உன்னை தொட்டாலே சின்ன மாமா நாணம் எல்லாம் பறந்திடுதே சின்ன மாமா. குமரியுந்தன் கும்மாளம் கண்டு போதை இங்கு கொண்டேனே இன்று. பாலாடை மேனியிலே மேலாடை போல வந்து ஆடட்ட ஆனந்த கூத்து. உனக்கின்றி வேறு இங்கு யாருக்கு உரிமை உண்டு எண்ணத்தை அரங்கேற்றி பாரு. உன்னோட நேசம் ரோஜா பூவாசம் உன் பேச்சு சென்றே நடி. நெஞ்சங்கள் பேசும் சிங்கார நேரம் என்னோட விளையாடு நீ. உல்லாச தேங்காற்றை சந்தோஷ பூங்காற்றை மன போல உறவாடுவோ.
கன்னி பொண்ணு பந்தாட மோகத்தென்ற முத்தாட நெஞ்சம் இங்கு பண்பாடுதே கன்னி பொண்ணு பந்தாட கண்ணில் 2 வண்டாட மோகம் இங்கு கொண்டேனம்மோ மெல்ல உன்னை தொட்டாலே சின்ன மாமா நாணமெல்லாம் பறந்திடுதே சின்ன மாமா கட்டி தங்க அங்கங்களை கண்டாலே கட்டி கொள்ள தோணாதோ தன்னாலே மாலதி 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 ப்ளீஸ் நீ அவனை கோர்ட்டு கொண்டு போய் விடுதலை பண்ணிடாதே உன் வாழ்க்கையை அவன் அழிச்சிருவான் பாரு நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க இல்ல மாலதி ப்ளீஸ் என் பேச்ச கேளு வேணும்னா நான் தோத்து போயிட்டதா ஒத்துக்கிறேன் நீ தோத்து போனா நம்ம பந்தயத்தின்படி நமக்கு கல்யாணமே நடக்காது நடக்காட்டி போனாலும் பரவாயில்ல நீ மட்டும் அவனை விடுவிக்கவே கூடாது கட்சிக்காரருக்கு உண்டு என்பது சாதாரணமான விஷயம் கௌரவத்திற்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் நேரத்தை வீணாக்காமல் இதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட் யூ கேன் ப்ரொசீட் யுவர் ஆனர் ஒரு தடவை இவரை கவனியுங்கள் பாசம் நேசம் நீதி பெருந்தன்மை மனிதத்தன்மை ஆகியவற்றை உயிர் மூச்சாக பாவிக்கிற ஒரு உத்தமர் உங்களுக்கு தென்படுவார் கள்ளம் கபடம் கடுகத்தனை கூட தெரியாத இவர் மக்கள் நன்மைக்காகவும் அந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டார் இவர் மைத்துனி பட்டிக்காட்டில் ஆஸ்பத்திரி கட்டி மக்கள் சேவை செய்ய பட்டணத்திலிருந்து கிராமத்திற்கு வந்த ஒரு லட்சியவாதி அந்த ஆஸ்பத்திரிக்கு தன் சொந்த ஆஸ்தியான எவ்வளவோ மதிப்புள்ள பூமியை மக்களுக்காக தியாகம் செய்த மனித தெய்வம் இவர் அத்தகைய ஒருவரை வாழ்வில் எப்போதாவது ஒரு நாள் மணந்து கொண்டால் தன் கனவு பலித்துவிடும் என்று மகிழ்ந்திருந்த சமயத்தில் இந்த அநியாயம் நடந்தது பட்ட பகலில் பிரிப்ளானோடு அந்த குற்றத்தை என் கிளைண்ட் மீது சுமத்தினார்கள் அதற்கு விரோதமும் பொருளாசையும் தகுந்த காரணங்களாக கண்ணிகளை தென்படுகின்றன இவற்றையெல்லாம் சாட்சி ஆதாரத்தோடு கூடிய விரைவில் கோர்ட்டில் வைத்து அந்த நிஜ குற்றவாளியை சட்டப்படி பிடித்து தர நிறைய அவகாசம் இருக்கிறது அதுவரைக்கும் அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக என் கிளையண்டை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோர்ட்டாரை கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளியை வெளியே அனுப்பினால் தவறு நடக்காது என்ற கேரண்டி என்ன அதற்கு யார் உத்தரவாதம் நான் இருக்கிறேன் யுவர் ஆனர் நீங்கள் யுவர் ஆனர் இப்போது நாகராஜன் இருக்கிற சிறையில் ஜெயிலராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் வெயிலில் நீங்கள் அவரை அனுமதிக்கிற நாள் வரையில் அவர் என் வீட்டில் தான் இருப்பார் அவர் எந்த தகாத வேலை செய்தாலும் அதற்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அட்வொகேட் மாலதி வேண்டுகோளின்படி ஜெயிலர் சாமுண்டீஸ்வரி ஜாமீன் பேரில் குற்றவாளி நாகராஜனுக்கு 6 மாதம் பெயில் அனுமதி தரப்படுகிறது நாகராஜா ஒரு ஜெயில் சூப்பரிண்டென்ட்டும் ஒரு மனிதத்தன்மையுள்ள லாயரும் சேர்ந்து செஞ்ச உதவிதான் இது எனக்கு தெரியுங்க உன்னை என் வீட்டுல வச்சுக்கிறேன்னு அப்ப சொன்னது எதுக்கு தெரிஞ்சுதா நான் பெத்த பொண்ணு உன் மனமாற்றத்துக்கு உதவி செய்வா அதை காட்டிலும் எனக்கு வேண்டியது வேற என்ன இருக்கு நீ எந்த தப்பு இருக்கட்டும் ஐயா மோசம் போயிட்டோமுங்க அந்த நாகராஜனை லாயர் மாலதி ஜெயில இருந்து வெளியே கொண்டாந்துட்டா ஜெயிலர் வீட்டுக்கு போற வழியில நாகராஜன் தப்பிட்டானா கங்காராம் சார் எடுத்துக்க என் துப்பாக்கி அந்த சந்தர்ப்பத்தை உனக்கு நான் தரமாட்டேன்டா
அண்ணா, என் மஞ்சள் குங்குமத்தை அழிச்சிடாதண்ணா, என் மஞ்சள் குங்குமத்தை அழிச்சிடாதண்ணா. அண்ணா, சாட்சியம். நீங்க போகலாம். நாகராஜா, ஒரு வாட்டி அந்த முகத்தை பாரு. உன் ஒருத்தனுக்காக, உன் வாழ்வுக்காக தன் உறவினரோட போராடி மாலத்தி கல்யாணம் கூட வேண்டான்னுட்டா. கோர்ட்ல விண்ணப்பம் செஞ்சு அவ எதுக்கு உன்னை வெளியில கொண்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுதா? என் இதயத்துல செத்து போன மனித தன்மைக்கு உயிர் கொடுக்கறதுக்காக. இல்ல, உங்க மனித தன்மை செத்து போகல. செத்து போயிருந்தா அந்த ரஞ்சித்தை நீங்க வெட்டி துண்டு துண்டாக்கிருப்பீங்க. மனித தன்மை இல்ல அவனை நான் கொலை செய்யறதுக்கு தடையா இருந்தது. வேற என்ன? அவன் மனைவியின் மாங்கல்யமா? ஆமா, அந்த மாங்கல்யம் மட்டும் என் கண்ணுல படாம இருந்திருந்தா அவன் பணம் அன்னைக்கே சுடுகாட்டுல எரிஞ்சிருக்கும். நாகராஜா, ஒருத்தியோட மாங்கல்யம் உங்க கண்ணுல பட்டுதுன்னா, அது உங்களை கொலை செய்யாதபடி தடுத்ததுன்னா, அதுக்கான காரணத்தை நீங்க யோசிங்க. வேண்டாம், அந்த நிகழ்ச்சியை எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. நான் அப்படியே அரக்கனா மாறிடுவேன். என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க. வெளியே போங்க. பெருகி வர்ற வெள்ளத்துக்கு அணை கட்டுறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லம்மா. அத ஒரு நாள்ல பூர்த்தி செய்ய முடியாது. நீ வீட்டுக்கு போ. பாரு, நீ மாறுறதுக்கு முயற்சி செய். அதை விட்டு தப்பி போறதுக்கு முயற்சிக்காத. உன் மனமாற்றத்துக்காக பிடி சாதம் போட வேண்டிய இந்த கைங்க உன்னை சுட்டு பொசுக்கிறது கூட பின்வாங்காது. நீ ஒண்ணு அப்படி பெருசா சிரிக்க வேண்டாம். சிரிக்காம என்ன பண்றது? மாத்தி காட்டுறேன்னு நீதிமன்றத்திலிருந்து வெளியே கொண்டாந்த மறு நிமிஷமே அவன் தப்பி போறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கான்னா இனி நீ பந்தயத்துல எங்க ஜெயிக்கிறது? அட பந்தயம் என்னடா, பாழா போன பந்தயம். தலையில குடி தாலி கட்டுவியா? பலவந்தம் எதுக்குமா? நாளையோட மாலதி பந்தயம் மலையேறி ஓடி போயிடும். லுக் மாலதி, குற்றவாளிய மாத்திரதா சொல்லி 24 hours அவனை ஜெயிலர் வீட்லயே வச்சிருக்கேன். அப்ப அதுக்கும் ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? அவனை சுதந்திரமா விட்டு எப்படி தப்பி போறான்னு உனக்கே தெரியாது. ஆல் ரைட், நாகராஜ் வெளியில இருக்க ஏற்பாடு செய்யறேன். ஒருவேளை அவர் தப்பி போயிட்டா அப்பவே பந்தயத்துல தோத்து போயிட்டதா ஒத்துக்கிறேன். அங்க யார் இருக்காங்க? நான் தான் மாமா, திருடன் போய் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். அப்பா, எங்க போயிட்டான் இந்த திருடன்? அம்மா, வயிற்று வலிக்குது. ஐயோ, வயிற்று வலியாமா? என்னமா அது? மாட்டிக்கிட்டான் திருடன், மாட்டிக்கிட்டான் திருடன். வயிற்று வலி நாடகம் ஆடி திருடனை பிடிச்சிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க திருடன் இல்லன்னா திருடன் போலீஸ் விளையாட்டு எதுக்கு விளையாடுறீங்க? என் ஜாதகத்துல மனைவி மக்களை விட போலீஸோடையும் லாயரோடையும் திருடங்களோடையும் தான் அனுபவம் அதிகம் எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. என்னமோ உன் மனைவி ஒரு லாயர் ஆகலாம்ல, உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகலாம்ல. அந்த வகையில உன் ஜாதக பிரகாரம் லாயரும் போலீஸோடய இருந்ததாட்டம் இருக்கும், மனைவி மக்களோட இருந்ததாட்டமும் இருக்கும். இந்த நாகராஜனுக்கு 7 கம்பிங்க அனுபவமே தவிர 7 அடிங்க அனுபவம் இல்ல. அது சரி, இது என்ன பாருங்க. பணம் ரொம்ப வச்சிருக்கீங்க போல இருக்கு. உங்களாக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அப்பா, அத சுள்ளுன்னு சொல்லாதபடி கொஞ்சம் ஜில்லுன்னு சொல்ல மாட்டீங்களா? இது பப்ளிக் டாக்ஸியோட சாவி. இன்னையில இருந்து வீட்டுல சும்மா இருக்கோமேங்கிற வேதனை இல்லாத நீங்க ஒரு சுதந்திர பறவையா சுத்தறதுக்கு செஞ்ச ஏற்பாடு. எடுத்துக்கங்க. பாருமாலத்தி, நாம சந்தேகப்படுறோன்னு லேசா தெரிஞ்சாலும் ஆத்திரப்படுவான். நம்புறோன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பெருந்தன்மை அவங்கிட்ட இருக்கிற அந்த மனித தன்மையை மலர வச்சிடும். சொல்லும் நீங்க
நீங்க நம்புறீங்களா? நம்பிக்கை குற்றவாளியை காப்பாத்தாது மிஸ்டர். சாட்சியம் தான் குற்றத்தை தீர்மானிக்கிறது. கான்ஸ்டபிள்ஸ், டேக் ஹிம் டு கஸ்டடி. கடவுள் மீது ஆணையாக. கடவுள் மீது ஆணையாக எல்லாம் உண்மைதான் சொல்றேன். பொய்யக்கு சொல்லணும். ரைட். உங்களுக்கு இந்த நாகராஜனை எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு வாட்டி நம்ம பஸ் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு பொடியனுக்கு காம்பன்சேஷன் தரணும்னு கேட்கறதுக்கு வந்ததான் நினைவு. வெரி குட். அப்புறம் ஒரு பொண்ணை கொலை செஞ்சு அரெஸ்ட் ஆயிட்டான்னு தெரியும். நாகராஜ் தங்கச்சிய எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கொலைக்கு முந்தையா அப்புறமா? அப்புறம் நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. கொலைக்கு முந்தையா அப்புறமா? கரெக்டா சொல்லுங்க. இந்த கேள்வி ஏன் கேட்கிறான்னு தெரியலையே. என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்புறம் தான் அவளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? யுவர் ஆனர், இது கேஸுக்கு எவ்விதத்திலும் சம்பந்தம் இல்லாத கேள்வி. You can proceed. Thank you, Your Honor. தன்னோட தகராறு பண்ணதை தவிர வேற பழக்கம் இல்லாத ஒருத்தர் மர்டர் கேஸ்ல சிக்கி ஜெயிலுக்கு போனப்புறம் திடீர்னு அவருடைய தங்கையை ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வந்துச்சு? கருணையாலா, இரக்கத்தாலா, பயப்பட்டா, பயமுறுத்தவா? லவ் மேரேஜ். பகுதி விரோதம் எங்க காதல தடை செய்ய முடியல. அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன தகராறோட விரோதமும் உண்டுன்னு ஒத்துக்கிறீங்க. Please kindly note this point, Your Honor. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க பாக்குறாளே பாவி. Hey, Mister. Yes, madam. ஜெகன் மோகன் ராம் யாரு? கொலை செய்யப்பட்டவன் யாரோ, கொலை செஞ்சவன் யாருன்னு கூட தெரியாம கேஸ் டேக்கப் செய்யறாங்களே இவங்க. ஓ காட், என்ன செய்யலாம் தளபதி? ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் ரஞ்சித் குமார், அந்த கொலை செஞ்சது யாரும் தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த கேஸ் டேக்கப் செஞ்சேன். நீங்க எங்கேயோ காமிக்க வேண்டிய அறிவை கோர்ட்ல காமிக்காம கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க. ஜெகன் மோகன் ராம் யாரு? அவருக்கும் உங்களுக்கு உள்ள சம்பந்தம் என்ன? He is my friend. Sorry, he was my friend. அரசியல்ல பிரபலமான உங்களாட்ட பெரிய மனிதருக்கு ஒரு கெட்டவன் ஃப்ரெண்டா? அரசியல்ல ஆனாவனா கூட தெரியாது போல இருக்கு உங்களுக்கு. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். Please note down this point, Your Honor. வாய் தவறி உளறிட்டேனா? போகட்டும். உங்க ரவுடி ஃப்ரெண்ட ஸ்ட்ரைட்டா வீட்லயே ஏன் கொண்டாந்து வச்சுக்கிட்டீங்க? தற்காப்புக்காக. ஆஹா, உங்க மனைவி தன் அண்ணனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு எப்போ உங்களை கேட்கலையா? டக்குன்னு ஜம்ப் பண்ணி பிளேட்ட மாத்துறாளே, இந்த கொக்கியை எங்க போட்டு மாட்டுவாளோ? சொல்லுங்க. ஓ, அந்த கொலை நடந்த நாள்ல இருந்து உயிருக்கு உயிரான எங்க அண்ணன் போயிட்டாரு, இனி நீங்க தான் சகலம் ஒண்ணு மணிக்கு ஒரு வாட்டி அவ சொல்லுவா. உங்க மனைவியை நீங்க அன்போட கவனிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நோ 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 நோ. பகவத்கீதை மேல பிரமாணம் பண்ணிருக்கேன் இல்லையா? போய் பேசுறதா? அந்த காட்டு அதிக பாசத்தோட கவனிச்சுக்கிட்டேங்க. அப்படி நான் வீட்டுல நீங்க இருக்கையில உங்க மனைவியை பலாத்காரம் செஞ்சப்போ அவங்க தம் மானத்தை காப்பாத்தணும்னு கத்தி கதறி அழுது கூப்பிட்டா அப்ப வராத என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அதான் வந்தனே. எப்ப வந்தீங்க? மானபங்கம் நடக்கும் முந்தியா, நடக்கும் போதா, நடந்த பிறகா? சுத்தி சுத்தி வந்து சுத்தியில அடிக்கிறாளே. அனாவசியமா யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஒரு நாள் ரேகாவை கொலை செஞ்சு அந்த குற்றத்தை நாகராஜ் மேல போட்டீங்க இல்லையா? இவரான இல்லாத பொல்லாத கதை சொல்லி பொய் பேசி ஹிப்னடைஸ் பண்ணி அவரை இரிட்டேட் செய்கிறார். கொலைக்கு உபயோகப்படுத்திய கத்தி மீது உள்ளது இந்த குற்றவாளி விரல் ரேகை என்று ஃபோரன்சிக் லேப் மிக தெளிவாக உறுதி செய்திருக்கிறது. அந்த விஷயத்தை நானும் மிக தெளிவாக ஒப்புக்கொள்கிறேன். பின் எதற்கு இந்த சுற்றி வளைக்கும் ஆர்குமெண்ட்? எதற்கா? தயவு செய்து உங்கள் பேனாவை கொடுக்கிறீர்களா? இப்போது இதில் யார் விரல் ரேகை இருக்கிறது? என்னுடையது. இதையே கத்தி என்று நினையுங்கள். இதனால் உங்களை குத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மீது உள்ளது உங்கள் விரல் ரேகை. அதனால் இப்போது உங்களை குத்தியது நான் இல்லை என்கிறீர்கள், அப்படித்தானே? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது. கமலாவை மானபங்கம் செய்து கொண்டிருக்க அங்கே வந்த நாகராஜ் மீது கத்தி வீசினார் ஜெகன் மோகன். ஆனால் அது குறி தவறியது. அதே கத்தியை ரஞ்சித் எடுத்துக் கொண்டார், நாகராஜ் மீது வீசினார். ஆனால் அது ஜெகன் மோகனின் முதுகில் இறங்கியது. வேதனையில் துடித்த ஜெகன் மோகனின் முதுகில் இறங்கிய கத்தியை இழுத்தார் நாகராஜ். சோ யுவர் ஆனர், கத்தியால் இறந்தது ஜெகன் மோகன், குத்தியது இந்த ரஞ்சித், விரல் ரேகை இந்த நாகராஜனுடையது. பாப்பா, உனக்காக என்ன அழகான பொம்மை கொண்டு வந்திருக்கேன் பாரு. தேங்க்யூ அங்கிள்.
சொன்னபடியே டாக்ஸில பெட்டி வச்சுட்டு வந்துட்டேன் சார். அந்த தோட ஓடி போயிட்டானா? அவன் ஓடி போகணும்னு தானே இந்த பிளான். அந்த கள்ள நோட்டோட அவனை பிடிச்சு கேஸ் போட்டு மறுபடியும் அவனை ஜெயில போடுறேன். பாருங்க சார், யாரோ இந்த பணத்தை என் டாக்ஸில மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. டாக்ஸில மறந்து வச்சுட்டு போறதானே? சப் இன்ஸ்பெக்டர், லெட் ஹிம் கோ. குற்றைய ஃபாலோ பண்றது ஒரு வித்தை. கையால் ஆகாட்டி போனா வேற ஒருத்தர் அனுப்பு. பந்தில நீ ஜெயிக்கலாம். விலைக்கு போயிட்டீங்க. உலகத்தின் பார்வையில நான் கொலகாரன். அந்த குழால ஆசீர்வதிச்சா 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. தப்பு. 4 பேர் உங்களை பாராட்டணுங்கிறது தான் என் லட்சியம். ஜெயிலர் கண்ட கனவு பலிக்கணும்னா நீங்க இந்த பங்கெடுத்துக்கணும்.
அழகான முல்லையே மங்காத பிள்ளையே வானை போல் மழையை போல் வாழ்க அம்மா மானாக தாவிலே மணிவண்டாயாடியே பல்லாண்டு மண்ணில் இங்கு நீ வாழ்கவே பெண் பிள்ளை நீ எங்கள் ஜீவனே பெண் பிள்ளை நீ எங்கள் ஜீவனே. மகாத்மாவா மாறுறதுக்கு நம்ம ஆயுளே போதாது. கெட்டவனா மாறி போறதுக்கு ஒரே ஒரு செகண்ட் போதும். நான் கெட்டவனாகிறதுக்காக போகல. பின்ன எதுக்காக நீ போற? மனிதத்தன்மைக்காக மர்டர் செய்யாம நான் போயிட்டேன்னு சொன்னீங்களே, அங்க என்ன மறிச்சது மனிதத்தன்மை இல்ல, பாசம். அந்த ரஞ்சித் மனைவி என் தங்கச்சி. எந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி கொலை பண்ண நினைச்சேனோ அந்த கொடியவனோட துணைவியா என் தங்கச்சி எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதுக்காகவே நீ போனாலும் அங்க நடக்க கூடாத நிகழ்ச்சி நடக்கலாம். உன் தங்கச்சி அப்படி எதுக்கு செஞ்சதுன்னு நான் போய் தெரிஞ்சுக்கிறேன். நீ உள்ள போ. ரப்பர் நாயுடு சார், அந்த நாகராஜ மறுபடி வந்து நம்மள சாகடிக்கிறதுக்குள்ள நாமே அவனை ஜெயிலர் வீட்டுல வச்சு மர்டர் செஞ்சா எப்படி இருக்கும்? வெரி பேட். நல்லா இருக்காதுங்க. எதுக்கு? எதுக்குன்னா கமலா உங்க மனைவின்னு தெரிஞ்ச மறு நிமிஷம் அவன் கையில் இருந்த கோடாலி கீழே விழுந்துருச்சுன்னா அவன் படம் கிழிஞ்சு போன பாம்புக்கு சமமாயிட்டான். அதுக்காக தான். Come in. என்ன ஜெயில விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? Please sit down. நான் உட்கார்றதுக்கு வரல. ஜெயிலர் எதுக்கு வருவாங்க? கைதியை தேடிக்கிட்டு தானே. கைதியை கொண்டு அந்த வீட்டுல வச்சுக்கிட்ட நீங்க என்ன எந்த கைதியை தேடுறீங்க? உங்க வீட்டுல விழுந்து கிடக்கிற குற்றம் செய்யாத கைதி. என் வீட்லயா? யாரு? உங்க மனைவி. ஓ, நாகராஜ் கதை சொல்லி அனுப்புனானா? இல்ல, விவரம் தெரிஞ்சுக்கலான்னு நானே வந்தேன். I want to meet your wife. சாரி, என் மனைவி யாரையும் சந்திக்கிறதில்ல. அவ கோஷாஸ்திரி. கொடுமை செய்யறது இல்லாம கோஷாவில கூட மறைச்சு வச்சிருக்கியா? ஏ, உன் மனைவி இந்து மதத்தை விட்டுட்டாளா? வேத்து மனுஷனை கண்டது இல்லைன்னு விரதம் பூண்டிருக்கா. நான் வேத்து மனுஷன் இல்ல, மனுஷிதான். ஆனாலும் பேண்ட் போட்டிருக்கீங்களே, வேத்து மனுஷங்கிற நினைப்புல வெக்கப்பட்டு பேசாம இருக்கலாம். I see. ஒரு பெண்ணை பலவந்தமா அடைச்சு வச்சு இம்சிக்கிறீங்கன்னு சர்க்கிளுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணேன்னா அப்ப அவ வேத்து மனுஷனோட பேசத்தான் வேணும். மைண்ட் இட். ஜெயிலர், இங்க பாருங்க, உங்களைத்தான். இத பாருங்க, நாளைக்கு 10 மணிக்கு என் வீட்டுக்காரர் அழைச்சிட்டு கோயிலுக்கு வரேன். நீங்க தயவு செஞ்சு அங்க எங்க அண்ணனை அழைச்சிட்டு வரீங்களா? அப்படின்னா கமலா, நீ ஒரு வேலை செய். கமலா, எந்த குடியவன் என் ரேகாவை பாறையால குத்தி கொன்னானோ, எந்த அயோக்கியம் என் வாழ்க்கையை கெடுத்து ஜெயில வச்சானோ, அவன் கையால எப்படி நீ தாலி கட்டிக்கிட்ட? என்ன செய்யப்பனா? உன்னை போலீஸ் கொண்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு எந்த கதையும் இல்ல. யார சந்திக்கணும், யார்கிட்ட முறையிடணும்னு எனக்கு எதுவும் தெரியல.
உன்னை அநியாயத்துக்கு கைது செஞ்சாங்கன்னு தெரிஞ்சதோ உன்னை எனக்காக விடுவிக்கணும்னு கேக்குறதுக்கு நான் அவர்கிட்ட போனேன்னா. வா கமலா, எனக்கு தெரியும் நீ என்ன தேடிக்கிட்டு வருவேன்னு. உங்களை கும்பிடுறீங்க, எங்க அண்ணன் மேல கேஸ் போடாதீங்க. போட வேண்டாம்னு சொல்றேன். ஆனா உங்க அண்ணன் என்ன கொலை பண்ணிட்டா, அதான் ரேகா ஏன் மூலமா செத்து போயிட்டாங்கிற கோபத்துல கண்டிப்பா என்ன கொலை பண்ணிடுவான். இப்ப நீங்க உண்மையை சொல்லலனா எங்க அண்ணனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சு சாவடிச்சிருவாங்க. இப்போ உங்க அண்ணன் உயிர் உனக்கு வேணும், என் உயிர் எனக்கு வேணும். இதுக்கு பரிகாரம் ஒன்னே ஒண்ணுதான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. நான் தங்கச்சி புருஷன் தெரிஞ்சா உங்க அண்ணன் என்ன கொல்ல மாட்டான். நான் உங்க அண்ணனை விடுதலை பண்றேன். நிச்சயம் விடுதலை பண்றீங்களா? உனக்கு கட்டப்போற தாலி மேல சத்தியம். எங்க அண்ணனுக்காக இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தான். அப்படி என் கல்யாணம் நடந்து போச்சு. அண்ணா, நான் உன்னை ஒண்ணு கேட்டுக்கிறேன், நீ செய்வியா? சொல்லுமா. கூட பிறந்த தங்கச்சி நல்லது கெட்டது கவனிக்கிறதுக்கு அண்ணன் தன் வீட்டுக்கு அப்பப்போ வந்து போய்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாள்ல. ஆமாம்மா. தயவு செஞ்சு நீ மட்டும் என் வீட்டுக்கு வர வேண்டாம். வராதண்ணா, எப்ப வராத. வரமாட்டேன், என் மேல ஆடிட்டு சொல்லு. நீங்களா? என் மனைவி எங்க? கோஷாவில் இருக்கிற உங்க மனைவி எனக்கு எப்படி தெரியும்? விஜய் சாமுண்டீஸ்வரி. வாயமுடு, கடவுள் முன்னால. என்னங்க இது? என்ன விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்க? இவங்களா உன் மனைவி? ரொம்ப நல்லா இருக்கு. திருட்டுத்தனமா உங்க அண்ணனை கோயிலுக்கு வரவழைச்சியா? எந்திரி. கமான் கமான் கமான். ஆமா, உங்க அண்ணன் கிட்ட என்ன சொன்ன? நான் உன்னை சித்திரவதை செய்யறேன்னா? இல்லைங்க, சீதையாட்டம் கவனிக்கிறீங்கன்னு சொன்ன. எதுக்கு சொன்ன? நான் உன்னை சீதையா கவனிக்கிறது பொய். அதனால உண்மையை நீ சொல்லாம அவனுக்கு தெரியணும். ஆமா. இல்லைங்க, சீத்தை வாழ்ந்த வரையில கஷ்டம் அனுபவிச்சாங்கிற விஷயம் எங்களை தவிர ஆம்பளைங்களுக்கு தெரியாதுங்க. அதனால எங்க அண்ணன் நான் சுகமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஓஹோ, அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் அவனை சந்திச்சின்னா உன் கண் முன்னாலே அவன் செத்துருவான். மைண்ட் இட். நாகராஜா, நீதிமன்றம் உன்னை நம்பி விடுதலை பண்ணதுக்கு இன்னைக்கு நீ அந்த நீதியையே காப்பாத்திட்ட. நீங்க சொல்றது உண்மையா ஆண்டி? நம்ப முடியாத விஷயம்தாம்மா இது. நீ பந்தயத்துல ஜெயிக்க போறேங்கிற உண்மைக்கு இது உதாரணம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அதாவது குற்றவாளி எதுக்கு என்ன தண்டனை தருவீங்க? அப்போ என்ன தர சொல்றீங்களா தண்டனை?
டக்கு தாளம் கொட்டு முத்து போல பூத்திருக்கு முல்லை மொட்டு நெத்தியில வச்சிருக்கு சாந்து பொட்டு சுந்தராங்கி வந்திருக்க சொந்த கொள்ளவே சித்திராங்கி வந்திருக்க சேர்ந்து கொள்ளவே மிட்டு மிட்டு நல்ல மிட்டு நம் கிடக்க தாளம் கொட்டு சக்கரையும் பாலும் சேர்த்து 2 பேரும் சாப்பிட்டு பார்க்கலாமா பாக்கோடு வெத்தல போட்டாலும் சிவக்கல ஏனென்று எனக்கின்னது நீ சொல்லையா தாலி கட்டி கொண்டாலே ராத்திரியும் வந்தாலே ஜாலியாக அப்போதும் முத்தமிட்டு கொண்டாலே சிவப்பு மடி வாயோரம் சின்ன பொண்ணு கேட்டுக்கொள்ளடே மிட்டு மிட்டு நல்ல மிட்டு டக்குடக்க தாளம் கொட்டு முத்து போல பூத்திருக்கும் முல்லை மொட்டு நெத்தியில வச்சிருக்கு சாந்து கொட்டு சுந்தராங்கி வந்திருக்க சொந்த கொள்ளவே சித்திராங்கி வந்திருக்க சேர்ந்து கொள்ளவே மிட்டு மிட்டு நல்ல மிட்டு டக்குடக்க தாளம் கொட்டு ஆடிக்கிட்டு அன்னம் போல பாட்டு பாடு மோகத்திலே மங்கை மேனி மொத்தத்திலே தீயை போல ஆகி போச்சு உன் பார்வை துள்ளுது விளையாட சொல்லுது நீ கொண்ட தாகங்கள் நான் தீர்க்கவோ பூமியிடம் கேட்டுக்கிட்ட மேகம் எங்கு நீரை சிந்து பூக்களிடம் கேட்டுக்கிட்ட தென்றல் வந்து முத்தம் கொஞ்சம் என்ன போல இஷ்டம் போல ஏக்கங்களை நீ தீர்த்துக்கோ டக்குடக்க தாளம் கொட்டு முத்து போல பூத்திருக்கு முல்லை மொட்டு நெத்தியிலே வச்சிருக்கு சாந்து கொட்டு சுந்தராங்கி வந்திருக்க சொந்த கொள்ளவே சித்திராங்கி வந்திருக்க சேர்ந்து கொள்ளவே மிட்டு மிட்டு நல்ல மிட்டு டம்கிடக்க தாளம் கொட்டு முத்து போல பூத்திருக்கும் முல்லை மொட்டு நெத்தியில வச்சிருக்கு சாந்து கொட்டு சுந்தராங்கி வந்திருக்க சொந்த கொள்ளவே சித்திராங்கி வந்திருக்க சேர்ந்து கொள்ளவே மிட்டு மிட்டு நல்ல மிட்டு டம்கிடக்க தாளம் கொட்டு பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிற வெறியில என் மாலதிவும் பின்னால வந்தா அவளை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறியா? காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேல்ல, அதனால உன் கண்ணுக்கு பாக்குற பச்சையெல்லாம் மஞ்சளாவே தென்படுது. உன் மூளை உன்னை தவறான பாதையில நடக்க வச்சாலும் கணிஞ்ச நெருப்பாட்டம் இருக்கிற மாலதி விஷயத்திலேயாவது ஒழுங்கா இருக்கிறதாட்டம் பாத்துக்க. உன் நாட்டம் மனித தன்மை இல்லாத மிருகம் சொல்ற வார்த்தையை நம்புற முட்டாள் இல்லனா? இன்ஸ்பெக்டர், மரியாதையா பேசுறதுக்கு கத்துக்க. நானும் வாய் தவறினா உன்னை கழுதைன்னு கூப்பிட வேண்டி வந்துடும். என்ன சொன்ன? உன்னோட சண்டை போடுறதுக்கு இஷ்டம் இல்ல, அதனால நான் ஜெயிக்கிறதுக்கு பயப்படுறேன்னு அர்த்தம் இல்ல. விடிய கால பேப்பர்ல ஒரு கைதியின் கையால சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் செம அடி வாங்கினார்ங்கிற செய்தியை படிச்சா உன் டிபார்ட்மெண்ட் அவமானத்தால செத்துரும். காக்கி யூனிஃபார்ம கௌரவிக்க அப்ப விட்டுட்டேன். இப்ப மாலதிக்கு மச்சானா என் மச்சனையும் மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு புத்தி கற்பிக்க வந்தேன்.
ஏண்டா சர்க்கிள் மேலேயே கை வைக்கிறியா? அரஸ்ட். நோ 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 இன்ஸ்பெக்டர், டோன்ட் அரெஸ்ட் ஹிம். அவனை தூண்டி விட்டது நான் தான். இது எங்க பர்சனல் மேட்டர். ப்ளீஸ் கோ அவே. பரவாயில்லையே, போலீஸுக்கு கூட மனசு இருக்குன்னு நிரூபிச்சுட்டேன் நீ. லுக், நான் மனிதத்தன்மை இல்லாதவனா இருந்தா பார்க்கல நான் ஒண்டியா இருந்தப்போ என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டவன் மச்சினிய வீட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன், அறைக்குள்ள அழைச்சிட்டு போயிருப்பேன். குற்றத்துல இருந்து உன்னை விலக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா சர்க்கிள் மேலேயே கை வைக்கிறியா? கை வைக்காம சும்மா இருக்க சொல்றியா? அவன் உன்னை நாசமாக்குறதுக்கு பாக்குறான். இல்ல, அந்த சர்க்கிள் தான் தன் பந்தயத்துல தோத்து போயிடுவோங்கிற பயத்தினால என்ன தூண்டி விட்டு குற்றவாளியாக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். இந்த நாகராஜ ஜெயிக்கிறதுக்கு எவனாலையுமே முடியாது ஜெயிலர். ஆமா, நீ என்கிட்ட தோத்து போயிடுவேங்கிற பயத்துல அவரை தூண்டி விட்டுருக்க. இல்ல. ஆமா, தப்பி போன ஒரு கைதிய உயிருக்கு துடிச்சு மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பினார்னா அவர்கிட்ட மாற்றம் வந்ததாட்டம். காக்கி யூனிஃபார்ம் போட்டிருந்த உன் மேல கை வைக்கிறது இல்லன்னு சொன்னார்னா கண்டிப்பா அவர்கிட்ட மாற்றம் வந்ததாட்டம். இல்ல, ஒரு கைதி அடிச்சு ஜெயில போடுற அதிகாரம் போலீஸுக்குண்டே தவிர வேறொரு கைதிக்கு கிடையாது. அந்த வகையில அவன் குற்றம் செஞ்சதாட்டம் தான், நீ தோத்து போனதாட்டம் தான். நோ, தோத்து போயிட்டேன்னு சம்மதிக்க வச்சு என்ன மோசம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க நீ நினைக்கிற போல இருக்கு. அது நடந்தா இந்த மாலத்தை உயிரை விட்டுருவாளே தவிர பிடிவாதத்தை மட்டும் விட மாட்டா. மோசம் பண்ணி உன் மனசை கொள்ளையடிக்கிறதுக்கு நான் திருடன் இல்ல, அதுக்கு தடையா வந்தவங்களை கொலை பண்றதுக்கு நான் கொலைகாரன் இல்ல. ஏதோ ஒரு வழியில உன்னை நான் அடையணும்னு நினைச்சிருந்தேன்னா அந்த வேலையை நிச்சயதார்த்தத்தன்னைக்கே செஞ்சிருப்பேன். எஸ். நாம சென்னை மாநகர்ல இருந்து பேசுறோம். பெரிய பிசினஸ் கோடீஸ்வரர், அரசியல் பெரும் புள்ளி, கொடிகள் பறக்க வாழ்றவர் நம்ம ரஞ்சித் முதலாளி. அவரு பிஏ பேசுறாங்க. சரி, விஷயத்தை சொல்லு. பாருங்க, நம்ம ரஞ்சித் முதலாளி உங்களோட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. நாயுடு ஐயா, லைனை பிடிச்சிட்டேன். மிஸ்டர் ஜெகன்மோகன் ராம், நம்ம பிஏ செஞ்ச அறிமுகம் மறந்துடுங்க. புது அறிமுகம் நான் செஞ்சுக்கிறேன். நான் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஜெயில்ஸ் திருமதி விஜயசாமண்டீஸ்வரிக்கு லைஃப் டைம் விரோதி. அப்படின்னா நீங்க எனக்கு உயிருக்குயிரான நண்பன். நீங்க ஒரு வாட்டி என் இல்லத்துக்கு விருந்தாளியா வந்தா நல்லா இருக்கும். ஆதாயம் இல்லாம ஆத்த கட்டி இறக்க மாட்டான் இந்த ஜெகன். லாபம் வழங்காத இந்த ரஞ்சித் கூட எந்த வேலையும் செய்யறதில்ல. 1 கண்ணி லாபம், 2 கரன்சி லாபம், 3 ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங். இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு வர்றேன். ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்புங்க. டாக்ஸில உட்காருமா, உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன். பாப்பா, உன் பேர் என்னம்மா? ரோஜா. விஜி உள்ள இருக்கா? விஜய் என்ன ஜெயிலர் உள்ள இருக்காங்களான்னு கேட்கணும். இல்லாட்டி போனா அம்மா இருக்காங்களான்னு நீங்க கேட்கணும். அது சரிதான், அது உனக்கு அம்மா தான். அது இல்ல, அவங்கன்னு சொல்லு. அவங்களா? யாருக்கு? உனக்கா? என்னை அடிக்க? அவங்களை இன்னொரு வார்த்தை சொன்னீங்கன்னா உன் வயித்தை கிழிச்சிடுவேன். ஐயா ஜெகன்மோகன் ராம் சார், இப்ப இங்க வந்து நீங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்குது ரஞ்சித் முதலாளிக்கு தெரிஞ்சா அவர் அங்க ஒரேடியா கத்துவாரு. வாங்க வாங்க போங்க போங்க. இவன் ரஞ்சித் முதலாளி. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ்டர் ஜெகன்மோகன் ராம். உங்க சந்தோஷம் சரி, ஏன் சந்தோஷத்துக்கு என்ன செஞ்சீங்க? எப்போ ஏற்பாடு செஞ்சிட்டோம், வாங்க காமிக்கிறோம். ஆமா. ஐயா, உங்களுக்காக ஸ்பெஷல்லா அரேஞ்ச் பண்ண கண்ணி லாபம் இதுதான். இந்த மாதிரி தொடறதில்ல. ஓஹோ, அப்படியா? கேர்ள்ஸ் அவுட். ரப்பர் நாயுடு ஐயா, ட்ரிங்க்ஸுக்கு மேட்சிங்கா கமலாவை ஜிஞ்சர் சிக்கனோட வர சொல்லு. சரி. ரஞ்சித், நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? ஜெயிலர் வீட்டுல இருக்கிற அந்த குற்றவாளியை பத்தி வரும்போது நாயுடு சொன்னார்ல? சொன்னாரு. அவன் கையால ஒரு கொலை செய்ய வைக்கணும். எப்படின்னா, ஜெயிலர் வீட்டுக்குள்ள போகக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு.
ஹாய் நம்ம ரஞ்சித் முன்னாடி மிஸ்ஸஸ்ங்க. ரஞ்சித், ஐ அம் சாரி. நோ கால் சாரி. ஷூர். நான் யாரை விரும்புறேனோ அவங்க விரும்புறத கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுல எனக்கு சந்தோஷம். Go ahead, carry on. Sit down. போன் பண்ணி வர சொல்லு. என்ன நாகராஜ் கொலை செஞ்சிட்டாரா? நான் கொலை செய்யல. பின்னாடிக்கு தப்பி வந்திருக்கீங்க. என் மேல விரோதமா இருக்கிற உன் மச்சான் பழிய ஏன் மேல போட பாக்குறாரு? நாகராஜா, இத்தனை நாள் உத்தம நாட்டை நீ நடிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப நீ குற்றம் சாட்டப்பட்டவன் இல்ல, குற்றவாளியும் இல்ல, கொலைகாரன். இன்ஸ்பெக்டர், நீ அந்த கொலையை செஞ்சங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. மனதி, இவன் மனுஷன் இல்ல, ஒரு கொடிய அரக்கன்னு இப்போவாது உனக்கு தெரிஞ்சுதா? நான் கொலைகாரன் இல்ல. இல்ல ஜெயிலர், ஜெயிலர். ஜெயிலர், அப்போ செத்து போன ஜெகன்மோகனோட மனைவினா திரும்ப ஏதாவது குற்றம் செஞ்சு என் கண்ணெதில நிப்பாருன்னு நினைச்ச மனுஷன் இப்படி உயிரை போக்கிக்கிட்டு என் கண்ணுல பட்டாரு. அப்போ உங்க புருஷன் ஏன் உங்களோட இல்ல ஆண்டி? என் புருஷன் நல்லவர் இல்லம்மா, அரக்க. அந்த விஷயம் எனக்கு தெரியறதுக்குள்ள ரோஜாவும் பிறந்துட்டா. அவர் எவ்வளவு கொடியவரானாலும் பொறுத்தேன். ஆனா என் தொழில் தர்மத்துக்கு துரோகம் செஞ்ச அன்னைக்கு பொறுத்திருக்க முடியல. ஒரு நாள் அவர் பெண் கைதிங்க கிட்ட போனாரு. அதுல ஒரு பெண்ணை சந்திச்சாரு. உன்னை ஜெயில இருந்து தப்பி போக செய்யற ஒரு வாட்டி உன் அழகையெல்லாம் எனக்கு சொந்தமாக்குறியா? ஒரு வாட்டி என்ன, 100 வாட்டி தரேன். இன்னைக்கு ராத்திரியே வர்றேன். அடடே விஜயா, எதுக்கு வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட பேச.
தைரியமா இருக்கா? மிஸ்டர் ஜெகன்மோகன் ராம், நீங்க எனக்கு வீடு வரையில தான் தெய்வம். பாவிங்களை மாத்தணும்னு முயற்சி செய்யற எங்களையே மோசம் செய்ய பாத்தீங்க. நீங்க செஞ்ச குற்றத்துக்கு உத்தியோக ரீதியில என் கடமைப்படி உங்களை கைது செய்ய போறேன். சாமுண்டேஸ்வரி, புருஷன்னு கூட பார்க்காம நீ என்ன கைது செய்றியா? அது மட்டும் இல்ல, உங்களை கோர்ட்ல நிறுத்தி நான் தண்டிக்க வைக்கிறேன். அப்ப நான் உன்னை விவாகரத்து செய்யறேன். வாழ்க்கையெல்லாம் நீ ஒண்டியாத்தான் இருக்கணும். சேர்ந்து இருந்து நான் அவமானப்படுறத காட்டிலும் ஒண்டியா நீதிக்காக வாழ்றதுலதான் எனக்கு ஆனந்தம் இருக்கு. அன்னைக்கு என்னை விட்டு போனவரை மறுபடி பொண்ணமா தான் பார்த்தேன். தாய், நீங்க எனக்கு சோறு போட்டீங்க. நான் உங்க மஞ்சள் குங்குமத்தை அழிச்சிட்டேன்னு சட்டம் சொல்லும். நீங்க நம்புறீங்களா? நம்பிக்கை குற்றவாளியை காப்பாத்தாது மிஸ்டர். சாட்சியம் தான் குற்றத்தை தீர்மானிக்கிறது. கான்ஸ்டபிள்ஸ், டேக் ஹிம் டு கஸ்டடி. கடவுள் மீது ஆணையாக. கடவுள் மீது ஆணையாக எல்லாம் உண்மைதான் சொல்றேன். பொய்யருக்கு சொல்லணும். ரைட்? உங்களுக்கு இந்த நாகராஜனை எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு வாட்டி நம்ம பஸ் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு பொடியனுக்கு காம்பன்சேஷன் தரணும்னு கேட்கறதுக்கு வந்ததான் நினைவு. வெரி குட். அப்புறம் ஒரு பொண்ணை கொலை செஞ்சு அரெஸ்ட் ஆயிட்டான்னு தெரியும். நாகராஜ் தங்கச்சிய எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கொலைக்கு முந்தையா அப்புறமா? அப்புறம் நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. கொலைக்கு முந்தையா அப்புறமா கரெக்டா சொல்லுங்க. இந்த கேள்வி ஏன் கேட்கறான்னு தெரியலையே. என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்புறம் அவளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? யுவர் ஆனர், இது கேஸுக்கு எவ்விதத்திலும் சம்பந்தம் இல்லாத கேள்வி. You can proceed. Thank you, Your Honor. தன்னோட தகராறு பண்ணதை தவிர வேற பழக்கம் இல்லாத ஒருத்தர் மர்டர் கேஸ்ல சிக்கி ஜெயிலுக்கு போனப்புறம் திடீர்னு அவருடைய தங்கையை ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வந்துச்சு? கருணையாலா, இரக்கத்தாலா, பயப்பட்டா, பயமுறுத்தவா? லவ் மேரேஜ். பகுதி விரோதம் எங்க காதல தடை செய்ய முடியல. அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன தகராறோட விரோதமும் உண்டுன்னு ஒத்துக்கிறீங்க. Please kindly note this point, Your Honor. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க பாக்குறாளே பாவி. Hey, Mister. Yes, madam. ஜெகன்மோகன் ராம் யாரு? கொலை செய்யப்பட்டவன் யாரோ, கொலை செஞ்சவன் யாருன்னு கூட தெரியாம கேஸ் டேக்கப் செய்யறாங்களே இவங்க. ஓ காட், என்ன செய்யலாம் தளபதி? ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் ரஞ்சித் குமார், அந்த கொலை செஞ்சது யாரும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த கேஸ் டேக்கப் செஞ்சேன். நீங்க எங்கேயோ காமிக்க வேண்டிய அறிவை கோர்ட்ல காமிக்காம கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க. ஜெகன்மோகன் ராம் யாரு? அவருக்கு உங்களுக்கு உள்ள சம்பந்தம் என்ன? He is my friend. Sorry, he was my friend. அரசியல்ல பிரபலமான உங்களாட்ட பெரிய மனிதருக்கு ஒரு கெட்டவன் ஃப்ரெண்டா? அரசியல்ல ஆனாவனா கூட தெரியாது போல இருக்கு உங்களுக்கு. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். Please note down this point, Your Honor. வாய் தவறி உளறிட்டேனா? போகட்டும். உங்க ரவுடி ஃப்ரெண்ட ஸ்ட்ரைட்டா வீட்லயே ஏன் கொண்டாந்து வச்சுக்கிட்டீங்க? தற்காப்புக்காக. ஆஹா, உங்க மனைவி தன் அண்ணனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு எப்போ உங்களை கேட்கலையா? டக்குன்னு ஜம்ப் பண்ணி பிளேட்ட மாத்துறாளே, இந்த கொக்கியை எங்க போட்டு மாட்டுவாளோ? சொல்லுங்க. ஓ, அந்த கொலை நடந்த நாள்ல இருந்து உயிருக்குயிரான எங்க அண்ணன் போயிட்டாரு, இனி நீங்க தான் சகலம் ஒண்ணு மணிக்கு ஒரு வாட்டி அவ சொல்லுவா. உங்க மனைவியை நீங்க அன்போட கவனிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நோ 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 நோ, பகவத்கீதை மேல பிரமாணம் பண்ணிருக்கேன் இல்லையா? போய் பேசுறதா? அந்த காட்டு அதிக பாசத்தோட கவனிச்சுக்கிட்டாங்க. அப்படி நான் வீட்டுல நீங்க இருக்கையில உங்க மனைவிய பலாத்காரம் செஞ்சப்போ அவங்க தம் மானத்தை காப்பாத்தணும்னு கத்தி கதறி அழுது கூப்பிட்டா அப்ப வராத என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அதான் வந்தனே. எப்ப வந்தீங்க? மானபங்கம் நடக்கும் முந்தியா, நடக்கும் போதா, நடந்த பிறகா? சுத்தி சுத்தி வந்து சுத்தியில அடிக்கிறாளே. அனாவசியமா யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஒரு நாள் ரேகாவை கொலை செஞ்சு அந்த குற்றத்தை நாகராஜ் மேல போட்டீங்க இல்லையா? யுவர் ஆனர், இல்லாத பொல்லாத கதை சொல்லி பொய் பேசி ஹிப்னடைஸ் பண்ணி அவரை இரிட்டேட் செய்கிறார். கொலைக்கு உபயோகப்படுத்திய கத்தி மீது உள்ளது இந்த குற்றவாளி விரல் ரேகை என்று ஃபோரன்சிக் லேப் மிக தெளிவாக உறுதி செய்திருக்கிறது. அந்த விஷயத்தை நானும் மிக தெளிவாக ஒப்புக்கொள்கிறேன். பின் எதற்கு இந்த சுற்றி வளைக்கும் ஆர்குமெண்ட்? எதற்கா? தயவு செய்து உங்கள் பேனாவை கொடுக்கிறீர்களா? இப்போது இதில் யார் விரல் ரேகை இருக்கிறது? என்னுடையது. இதையே கத்தி என்று நினையுங்கள். இதனால் உங்களை குத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மீது உள்ளது உங்கள் விரல் ரேகை. அதனால் இப்பொழுது உங்களை குத்தியது நான் இல்லை என்கிறீர்கள், அப்படித்தானே? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது. கமலாவை மானபங்கம் செய்து கொண்டிருக்க அங்கே வந்த நாகராஜ் மீது கத்தி வீசினார் ஜெகன்மோகன். ஆனால் அது குறி தவறியது. அதே கத்தியை ரஞ்சித் எடுத்துக் கொண்டார், நாகராஜ் மீது வீசினார். ஆனால் அது ஜெகன்மோகனின் முதுகில் இறங்கியது. வேதனையில் துடித்த ஜெகன்மோகனின் முதுகில் இறங்கிய கத்தியை இழுத்தார் நாகராஜ். So, Your Honor,
கத்தியால் இறந்தது ஜெகன்மோகன், குத்தியது இந்த ரஞ்சித், விரல் ரேகை இந்த நாகராஜனுடையது. நாயரம்மா, உங்க வார்த்தை ஜாலத்தை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. ஓகே, குத்துனது நான் தான். ஓகே, அதனால தான் ஜெகன்மோகன் ராம் செத்தான். ஓகே, டபுள் ஓகே. ஆனா இந்த நரியம்மா கதைக்கு சாட்சி சொல்றதுக்கு எந்த புலியமாவும் இல்லையே கிளிய. நீங்க யாரு? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அவருக்கு நான் தங்கச்சி, இவருக்கு மனைவி. நீங்கள் முன்னால் வந்து உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லுங்கள். சொல்லுமா, தனக்கு தாலி கயிறு கட்டி தன்னை சுமங்கலியா வாழ வச்சாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக காலங்காலமா ஆம்பளைங்க செய்யற அநியாயத்தை பெண் வலுக்கட்டாயமா பொறுத்துக்கிறா. எங்க அண்ணன் அங்க புருஷங்கிற பந்த பாசத்துக்கு வளைஞ்சிடாத. உண்மை எதுவும் சொல்லுமா. ஒரு அப்பாவிக்கு தண்டனை விடாத, நியாய தேவதை நெஞ்சில பயங்கரமான குத்து விடாத, செய்யக்கூடியவ நீ ஒரே ஒருத்திதான். சொல்லுமா, உண்மையை சொல்லு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறதா? என் தலையெழுத்து எதுவோ அதை நடந்தே தீரும். ஜெகன்மோகன் ராம கொலை பண்ணது என் அண்ணன் தான். குற்றவாளி நாகராஜன் கொலைகாரன் என்று தீர்மானித்து மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. Thank you very much, darling. கோர்ட்டுக்கு வந்தது நிஜமா என் மனைவி தானான்னு எனக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு அவ்வளவு அழகா நடிச்ச. இனி எதுக்கு அந்த மாஸ்க் எடுத்துடு. ஓ, வெரி குட் நாயுடு. அற்புதம். போதும் போதும், இனிமே நீ ஒண்ணு பேச தேவையில்லை. இத்தனை நாள் நான் வாயை மூடிட்டு இருந்தேன், இனி அது முடியாது. என்னங்க பேசாம இருக்கீங்களே? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு பாருமா. நீ மாத்திரேன்னு சொன்ன மனுஷன் மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டான். எப்போ அவன் மேல கொலை குற்றம் சுமத்தப்பட்டுச்சோ நீ தோத்து போனதாட்டம் தான். அதுக்குள்ள மாமா. மாலதி, இனி நீ ஒண்ணும் பேச வேண்டாம். அண்ணா, உடனே நீங்க முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. உடனே என்ன நீ? புரோகிதர் தான் முந்தைய பார்த்து சொல்லிட்டாரே இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு. ஏன்டா நீ மறுக்கிற? அவ தலையில அடிச்சு தாலி கட்டுற உரிமை உனக்கு இருக்கு. மேல 2 பேரும் போட்ட பந்தயத்துல அவதான் தோத்து போயிட்டாளே. ஆனா வாழ்க்கை பந்தயத்தில் நான் தோத்து போயிட்டேன். என்ன? மாலதி மேல நான் மனசு வச்சிருந்தேன். ஆனா அவ வேறொருத்தனுக்கு மனசை தந்துட்டா. தம்பி, ஆமாப்பா, அனாவசியமான வார்த்தையாலையும் பந்தயத்தாலையும் ஆட்டி வச்சு பாவம் மாலதி மனசை கஷ்டப்படுத்திட்டேன். இப்ப பலவந்தத்தால அவளை பிடிச்சு தாலி கட்டுறதுக்கு மனசு இல்லாதவனாயிட்டேன்னா தயவு செய்து இந்த விஷயத்துல என்ன பலவந்தம் செய்யாதீங்க. பகவானே, இந்த பொண்ணுக்கும் வைக்க கூடாத விஷ பரிச்சையே எனக்கு எதுக்கு நீ வச்ச? என் தாலிக்காக கொலைகாரனான என் புருஷனை காப்பாத்திக்கிறதா? தாயா தந்தையா ஒரு கடவுளா என்ன வளர்த்து பெரியவளாக்கி அண்ணனை தூக்குல போட்டா உண்மை தெரிஞ்சும் கூட என் வாயை எதுக்கு மூட வச்சு சுவாமி? எதுக்கு? ஹலோ, மாலதி இருக்காங்களா? யார் பேசுறது? நான் தான், நாகராஜ் தங்கச்சி கமலாங்க. மாலதி இல்லம்மா, நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அருண். மாலதி கிட்ட ஏதாவது சொல்லணுமா? விஷயம் என்ன?
மாலத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஜெகன்மோகன் ராம கொலை பண்ணது என் கண்ணு இல்ல, என் புருஷன் ரஞ்சித். ஹலோ 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 ரஞ்சித் துரோகி, இனிமே உன்னை உயிரோட விட மாட்டேன். நீ எனக்கு தெரியும்டா, ஜெகன்மோகன் ராம கொலை செஞ்சது நாகராஜ் இல்ல, நீதான். தாலி கட்டின மனைவிய கசாப்பு கடைக்கார நாட்ட கொல்ல போறியே, இந்த ஒரு சாட்சியம் போதும் நான் நம்புற மனிதர் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவன் ஒரு கடவுள், நீ ஒரு தேவதை. ரைட், ஒத்துக்கிறேன். ஆனா தேவதை இருக்க வேண்டியது இங்கே இல்ல, மேல. வேஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, அம்மா இங்க வருவீங்கன்னு தெரியும், அதனாலதான் புல்லட் ப்ரூஃப். ரைட். அந்த அம்மாவை டீசெண்டா உள்ள கொண்டு போங்கடா ப்ளீஸ் மேடம். இந்த அம்மாவையும் கொண்டு போ. என்ன நடந்துச்சு? நாகராஜ் தப்பிட்டா மேடம். நடக்காது. அந்த அயோக்கியனை கொல்லிட்டு உங்ககிட்ட சரண்டர் ஆகுறேன். நீங்க போங்க. நாகராஜா, மரியாதையா சரண்டர் ஆயிடு. நாகராஜா, இதான் லாஸ்ட் வார்னிங். மரியாதையா திரும்பி வந்துடு, இல்லன்னா உன்னை சுட்டுடுவேன். நான் வரமாட்டேன். மம்மி, திரும்பி வரலன்னா நீ பாசத்தோட பார்த்துக்கிட்டு என் பொண்ணை தண்ணியில வீசி எறிஞ்சிடுவேன். வேண்டாம் மம்மி, மம்மி வேண்டாம் மம்மி, மம்மி மம்மி வேண்டாம் மம்மி, மம்மி 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 நீங்க தான் ஜெயிச்சீங்க. நீங்க தான் ஜெயிச்சீங்க. தொழில் தர்மத்துக்காக பெத்த குழந்தைய கூட சாகடிக்க துணிஞ்ச நீங்க தான் ஜெயிச்சீங்க.
இல்ல நாகராஜா, தொழில் தர்மத்துல நான் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா மனித தன்மையில நீதான் ஜெயிச்ச. நாங்க போன 5 நிமிஷத்துல இந்த பீப்பாயில் உள்ள பாம்ஸ் வெடிக்கும். அப்புறம் 1, 2 and 3, 2 ladies and 1 gentleman உடனே செத்துருவீங்க. ஓகே, பாய் 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 டார்லிங், பாய் பாய். வாங்கடா. கமலா, அம்மா, கமலா. அம்மா, நீங்க நாகராஜா, இதுவரைக்கும் குற்றவாளியா இருந்த நீ நிரபராதின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப குற்றவாளி நான் தான். ஆன்ட்டி, பெரிய கொடுமை செஞ்சிட்டீங்க. கொடுமை இல்லம்மா, தர்மம். என் புருஷனை கொலை பண்ணவனை நான் கொலை பண்ணேன். இந்த நாகராஜ் கொலைகாரன் ஆகக்கூடாதுமா. நான் செத்தாலும் பிழைச்சாலும் ஒண்ணுதான். ஒரு கொலைகாரனை கொலை பண்ணதுக்கு போலீஸ் என்ன பாராட்டி பரிசுங்க தந்தா உங்க கல்யாணத்துக்கு வரேன்.
இல்லே நான் செஞ்சதுன்னு எனக்கு தண்டனை விதிச்சா 2 பேரும் புருஷ மனைவியாகி என் பொண்ண உங்க பொண்ணா பாத்துக்கங்க.